Mr. Mageshwar tax consultant Sathyamangalam is practicing with the GST number. மகேஸ்வருங்கிற சத்தியமங்கலத்தில் ஜிஎஸ்டி பிராக்டிஸ் பண்றாரு. அவர் ஆபீஸுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறாரு. அந்த கம்ப்யூட்டருக்கு ஐடிசி எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த கம்ப்யூட்டரை நீடி பீப்புளுக்கு ஃப்ரீயா கொடுத்துறாரு. ஜிஎஸ்டி வருமா வராதா? ஏற்கனவே ப்ரொவிஷன்லாம் சொல்லிட்டேன். மகேஸ்வர் டாக்ஸ் கன்சல்டன்ட் சத்தியமங்கலம் அவர் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து பிராக்டிஸ் பண்றாரு. ஒரு ஆபீஸுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறாரு. அதுக்கு ஐடிசி அவாய்ட் பண்ணிடுறாரு. அது பிசினஸ் கேட்டகரியில் வந்துருது. அந்த கம்ப்யூட்டரை 3 மாசம் கழிச்சு புவர் பீப்புள் நீடி பீப்புளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாரு. இது சப்ளையா சப்ளை இல்லையா சொல்லுங்க. சார் ஐடிசி அவைல் பண்ணிருக்கிறதுனால வந்துட்டு பிசினஸ் அசெட், சோ நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ் பிரகாரம் வரும் சார். சரி, அப்புறம் நெக்ஸ்ட் எழுத ட்ரை சார். அந்த இதுல வந்து பிளாக்டு கிரெடிட்ன்ற செக்ஷன்ல இத வந்து நம்ம அவைல் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா சார்? இல்ல, நான் தான் சொல்லிட்டேனே, மிஸ்டர் மகேஸ்வர் ஐடிசி அவைல் பண்ணிருக்காரு சொல்லிட்டேனே. கம்ப்யூட்டர் வந்து அவர் டாக்ஸ் கன்சல்டன்ட் கம்ப்யூட்டர் பிசினஸ் அசெட், அது இல்லாம ஒரு பிராக்டிஸே பண்ண முடியாதுல்ல. எஸ் சார். அப்போ சப்ளை தான். ஓகே ரைட்டா. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் சார். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க மிஸ்டர் மகேஸ்வர் சார். ஓகே, இப்போ பிசினஸ் அசெட் ஐடிசி அவைல் பண்ணியிருக்காரு. பர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர் கொடுத்ததை சேரிட்டி கொடுத்ததை திருப்பி வாங்க போறது இல்லை, ஆனா பணம் வாங்க மாட்டார். ஓகே, சப்ளை. இதுக்கு யாரு ஜிஎஸ்டி கட்டுறது? அடுத்த கொஸ்டின், யாரு ஜிஎஸ்டி கட்டுறது? எவ்வளவு வேல்யூக்கு மிஸ்டர் மகேஸ்வர் கட்டுவார்? அடுத்த கொஸ்டின். என்னுடைய புக் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு பண்ணணும் சார். சரி, வேற கார்த்திகேயன் சார் என்ன சொல்லிருக்காருன்னா மிஸ்டர் மகேஷ்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் விநாயகம் சார் வந்து ஆர்சிஎம்னு சொல்லியிருக்காரு. ஆர்சிஎம் தான் வர. ஓகே, இதுல வந்து மிஸ்டர் மகேஸ்வர் தான் டாக்ஸ் கட்டணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை, சப்ளை தான். ஆனா என்னன்னா வேல்யூவேஷன் எப்படி போடுறதுன்னா, நம்ம பணம் வாங்கினா டிரான்சாக்ஷன் வேல்யூ பார்க்கலாம். இங்க பணம் வாங்கல, ஃப்ரீயா கொடுக்கும்போது மிஸ்டர் மகேஸ்வர் சொன்ன மாதிரி புக் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 5% குறைக்கணும். குறைச்சிட்டு என்ன வேல்யூ வருதோ அது கம்ப்யூட்டர் ரேட் ஆஃப் டாக்ஸ்ல கட்டணும். இதை நான் வேல்யூவேஷன் ரூல் எடுக்கையில சொல்றேன். இப்போதைக்கு பேசிக் தெரிஞ்சுட்டா போதும். ஒரு ஃப்ரீயா கொடுத்தாலும் மிஸ்டர் மகேஸ்வர் கையிலேருந்து வரி கட்ட வேண்டும். அந்த வரி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அவர் புக் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். புக் வேல்யூ மட்டும் பார்த்துட்டு அவர் எத்தனை வருஷம் அந்த கம்ப்யூட்டர் வாங்கி ஆயிடுச்சுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 5% ரெடியூஸ் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதுக்கு பணம் கட்ட வேண்டும். சரி, அடுத்த கொஸ்டின். இதே மாத்திரேன். Mr. Aravindan is a tax consultant at Coimbatore. Permanently transfer the motor car to the needy people without consideration whether supply or not. அரவிந்தங்கிற டாக்ஸ் கன்சல்டன்ட் கோயம்புத்தூர்ல ஒரு மோட்டர் கார் வாங்குறாரு, 2 வருஷம் யூஸ் பண்றாரு. 2 வருஷம் கழிச்சு அவர் வேலை பார்க்குற சர்வெண்ட்டுக்கு ஃப்ரீயா கொடுத்துறாரு. இது சப்ளையா சப்ளை இல்லையா? சப்ளை இல்ல சார். சப்ளை இல்ல சார். ஐடிசி பிளாக்டு சார் மோட்டார் வெஹிக்கிள், அதனால சப்ளை இல்ல சார். எஸ், எக்ஸலென்ட். இது ஐடிசி பிளாக்டு. ஓகே, as well as not a business asset. ஓகே, வெரி குட். ஓகே, ITC blocked, not same line of business, not supply because condition not fulfilled. Okay, இப்படி எக்ஸாம்பிள் போடாதான் புரியுங்களா? புரியாது சப்ளை. அடுத்து இதே வேற மாதிரி மாத்தி போடுறேன். Mrs. Kannan & Co. purchased plant and machinery business purpose. ITC eligible, not avoid and ITC unfortunately. Plan to sale. Is it supply or not? இவர் ஃப்ரீயா கொடுக்கல, கன்சிடரேஷன் இருக்கு, பணம் வாங்க போறாரு. சரியா? பிளான் டு சேவ். ஏற்கனவே அரவிந்தனும் மிஸ்டர் மகேஸ்வரி சொன்னது வித்தவுட் கன்சிடரேஷன். இங்க கன்சிடரேஷன் இருக்கு. பர்பன்ஸ் ஆஃப் பிசினஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஐடிசி எலிஜிபிள். இவர் பணம் வாங்கிட்டு இந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி விற்கிறாரு. அப்போ இல்லைங்க சார், சப்ளை இல்ல சார். இல்ல சார், ஐடிசி வந்துட்டு அவைல் பண்ணல. நாட் கண்டிஷன்ல நாட் அவைல்ட் ஐடிசி. ஓகே, வெரி குட், வெரி குட். புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் போடுறது, இல்லைன்னா புரியாது. ஓகே, செல்வராஜ் சார் உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். ஓகே, ஓகே, ரைட், வெரி குட். எல்லாரும் ஓரளவு முடிச்சிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அது இல்ல, நம்ம ப்ரொவிஷனை போடுறோம், அப்புறம் தான் क्वेश्चन போடுறோம். நோ சப்ளை, பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஐடிசி நாட் அவே. ஓகே, வெரி குட். நிறைய பேர் சொன்னாதான் நம்ம கிராஷ் கோர்ஸ் போய் சேருதுன்னு அர்த்தம் பெறுமா. ரைட், அடுத்தது இப்போ 1 பார்த்தாச்சு, 2 பார்க்குறோம். அடுத்து 7(1)ல சில 2, ஆல்ரெடி 7(1)ல சில 1 பார்த்தோம். 2 வந்து சப்ளை மேட் இன் தி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் வித்தவுட் கன்சிடரேஷன். தொழில் சம்பந்தப்பட்ட வித்தவுட் ஷெட்யூல் ஒன் செகண்ட் பாயிண்ட்.
Supply of goods or services are both between related person or between distinct person is section 25 when made in the course or furtherance of business. அதாவது குட்ஸோ சர்வீஸோ சப்ளை பண்றோம், அது ரிலேட்டட் பார்ட்டிக்கோ டிஸ்டிங்க் பர்சனுக்கோ சப்ளை பண்றோம். ஆனா அது இன் தி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் பணம் வாங்குறது இல்லை. நம்ம ரிலேட்டிவ்க்கு கொடுக்குறோம் இல்ல டிஸ்டிங்க் பர்சனுக்கு கொடுக்குறோம், பணம் வாங்கல, ஆனா கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். இதுக்கு இன்னடி எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது தெரியணும்னா முதல் ரிலேட்டட் பர்சன் யாரு, டிஸ்டிங்க் பர்சன் யாருன்னு தெரியும். அது தெரியாம தெரியாது. ரிலேட்டட் பார்ட்னர் நீங்க பாக்குறது என்ன பார்க்கணும், எக்ஸ்பிளேஷன்ல செக்ஷன் 15ல போய் எக்ஸ்பிளேஷன்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, டாக்ஸ்மேன்ல ஆர்கேஜென்ட்ல கொடுத்துருப்பாங்க. சச் பர்சன்ஸ் ஆர் ஆபீசர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ் ஆஃப் ஒன் அனதர் பிசினஸ். ஒரு கம்பெனில ஒருத்தர் வந்து மேனேஜரா வேலை பார்க்கிறார், அவர் இன்னொரு கம்பெனில டைரக்டரா இருக்காருன்னா அந்த ரெண்டு கம்பெனியுமே ரிலேட்டட் பார்ட்டி. இந்த கம்பெனில வேலை பார்க்குற மேனேஜரும் அந்த கம்பெனி மட்டும் கிடையாது, ரெண்டு கம்பெனிக்கு ரிலேட்டட் பார்ட்டி. Such person are legally recognized partner in business. ஒருத்தர் ஏங்கிறவரு மிஸ்ஸஸ் கண்ணா அன்கோல பார்ட்னரா இருக்காரு, அவருடைய மனைவி ராமா அன்கோல பார்ட்னரா இருக்காங்க. அப்படி இருந்தாலும் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். சச் பர்சன் ஆர் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி. இப்ப பெருமாள் அன்கோல் கம்பெனி இருக்கு, அதுல பெருமாள் அன்கோல பெருமாள் ஓனர், அவர்கிட்ட கீழே கணேஷன் ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு. அப்ப எம்ப்ளாயர் எம்ப்ளாயியா இருந்தாலும் பெருமாள் சார் வெளியில என்ன விலைக்கு விற்கிறாரோ அதே விலைக்கு அவருடைய எம்ப்ளாயி மிஸ்டர் கணேஷ் விற்க வேண்டும். எம்ப்ளாயர் எம்ப்ளாயும் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் வர்றாங்க. ரிலேட்டட் பார்ட்டினா ஃபேமிலி மட்டும்தான் கிடையாது. என்ன அதே மாதிரி எனி பர்சன் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஓன்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஆர் ஹோல்ஸ் 25% ஆர் மோர் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங் ஓட்டிங் ஸ்டாக் ஆர் ஷேர்ஸ் ஆஃப் போத் ஆஃப் தம். இப்போ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட் இருக்கும். இந்த ஓட்டிங் ரைட்டை வச்சிருப்பாங்க ஷேர், அது வந்து 25%க்கு மேல ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா அது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் வரும். ஒன் ஆஃப் தம் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி கண்ட்ரோல் தி அதர்ஸ். ஒரு ஹோல்டிங் கம்பெனி இருக்கு, ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்கு, இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்ணும். அப்படி பண்ணா இந்த ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, கண்ட்ரோலிங் பர்சன் 3 பேரும் வந்துருவாங்க. போத் ஆஃப் தம் ஆர் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி கண்ட்ரோல் பை தேர்ட் பர்சன். ரெண்டு கம்பெனி இன்னொரு தேர்ட் பர்சன் அன்ரிலேட்டட் பார்ட்டி கண்ட்ரோல் பண்ணும், அவர் ரிலேட்டட் பார்ட்டி. டுகெதர் தே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கண்ட்ரோல் தி தேர்ட் பர்சன். இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 25%க்கு மேல ஷேர் வச்சிருக்காங்க, அதுவும் வந்துடும். தே ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தி சேம் ஃபேமிலி. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்தாலும் அதையும் ரிலேட்டட் பார்ட்டி. இதனுடைய எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்க. மிஸ்டர் ராஜசேகர் ஹோல்ஸ் 25% ஆஃப் தி ரிலையன்ஸ் லிமிடெட் ஷேர் அண்ட் 26% ஆஃப் தி டாடா லிமிடெட் ஷேர். அதாவது ராஜசேகர் 25% ரிலையன்ஸ் லிமிடெட் ஷேரையும் 26% டாடா லிமிடெட் வச்சிருக்காரு. ராஜசேகர் மட்டும் ரிலேட்டட் பார்ட்டி இல்லை, இங்க ரிலையன்ஸும் டாட்டாவுமே ரிலேட்டட் பார்ட்டி ஆறாங்க. அவர் ரெண்டு ஷேர் வச்சிருக்கும் போது ராஜசேகரும் டாட்டாவும் ரிலையன்ஸும் மட்டும் ரிலேட்டட் பார்ட்டி இல்லை, ரிலையன்ஸும் டாடா ரெண்டு கம்பெனியுமே ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ல வந்துடுறாங்க. அடுத்து டிஸ்டிங்க்ட் பர்சன் என்ன, நீங்க இது பார்க்க வேண்டிய செக்ஷன் 25 சப்செக்ஷன் 4 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட். கையில் ஆக்ட் இருந்தால் எடுத்து பார்க்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு நான் இதுல நம்ம குரூப்ல போட்டு விட்டுருக்கேன் ஆக்ட் புக்கு, கிளிக் பண்ணீங்கன்னா செக்ஷன் 25(4) போயிடும். A person who has obtained more than one registration, whether in one state, union territory, shall in respect of each such registration be treated as a distinct person. இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், கோயம்புத்தூர் ஒரு ஜிஎஸ்டிஆர்சி வச்சிருக்கேன், மதுரையில் ஒரு ஜிஎஸ்டிஆர்சி வச்சிருக்கேன்னா கோயம்புத்தூர் தனி டிஸ்டிங்க்ட் பர்சன், மதுரை டிஸ்டிங்க்ட் பர்சன். நான் கோயம்புத்தூர் ஒரு ஜிஎஸ்டிஆர்சி வச்சிருக்கேன், மதுரையில் அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கு, ஜிஎஸ்டிஆர்சி இல்லை அப்படின்னா அந்த டிஸ்டிங்க்ட் பர்சன் கிடையாது. செப்பரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தா தான் டிஸ்டிங்க்ட் பர்சன். வித்தின் ஸ்டேட்ல செப்பரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எடுத்திருந்தால் டிஸ்டிங்க்ட் பர்சன். அதர் ஸ்டேட்டா இருந்தா நமக்கு ஜிஎஸ்டி வந்து கன்சம்ஷன் பேஸ், அதனால அதர் ஸ்டேட்டா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதர் ஸ்டேட் கண்டிப்பாக டிஸ்டிங்க்ட் பர்சன் கேட்டகரியில வந்துடும். நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் பெங்களூர்ல ஒரு பிரான்ச் போடுறேன் அப்படின்னா பெங்களூர்ல கண்டிப்பாக நான் ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டும், அப்ப டிஸ்டிங்க்ட் பர்சன். ஆனா நான் ஐடி ஃபைல் பண்ணும்போது என்னுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் போடுவார், அப்போ சன்ட்ரி டேட்டார் கிரெடிட்டார்ல எனக்கு அந்த பெங்களூர் பிரான்ச் வராது. அது ரொம்ப முக்கியம், சரியா? அடுத்தது இது ரொம்ப முக்கியம், இதுக்கு நான் கிட்டத்தட்ட 3 hours அனலைஸ் பண்ணேன். இதுல ஏகப்பட்ட கோர்ட் வெர்டிக்ட்ஸ் வந்திருக்கு.
அது முடிஞ்சிருச்சு. அது அடுத்தது இதுல இன்னொரு என்ன இருக்கு கிளாஸ்னா, provided that gift not exceeding 50,000 rupees in value in a financial year by an employer to employee shall not be treated as supply of goods or services. ஒரு முதலாளி அவர் வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு 50,000 ரூபாய்க்குள் gift கொடுத்தால் ஜிஎஸ்டி வராது. 50,001 கொடுத்து விட்டால் அது எண்டேர் 51,000 ஜிஎஸ்டி வரும். நாட் எக்ஸீடிங் 50,000 வச்சிருக்கு. அப்ப 50,000 வரை கிடையாது. 50,001 கொடுத்தா எண்டர் 50,001 ஜிஎஸ்டி வரும். அடுத்த கொஸ்டின், சார் நான் பெர்க்யூசிட் கொடுக்குறேன், ஜிஎஸ்டி வருமா வராதா? என்னுடைய ஜிஎம்முக்கு நான் ஒரு காஸ்மோபாலிட்டன் கிளப்ல ஒரு மெம்பர்ஷிப் வாங்கி கொடுக்குறேன், அது கிஃப்ட்ல வருமா? அது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன். நான் பின்னாடி முதல்ல கிஃப்ட்னா என்ன? ஜிஎஸ்டி ஆக்ட்ல கிஃப்ட்டுக்கு டெமனிஷன் எங்கேயுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. கிஃப்ட்னா என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு டிக்ஷனரி மீனிங், gift is a commonly defined as a voluntary transfer of property by one to another without any consideration or compensation thereafter. Voluntary கொடுக்கணும், contractual obligation necessary இருக்கக்கூடாது. A gift is a commonly defined as a voluntary transfer of your property by one to another without any consideration or compensation thereafter. இதுக்கு பின்னாடி அடுத்து போடுறேன் பாருங்க. ஆஸ்திரேலியா ஹைகோர்ட்ல கமிஷன் ஆஃப் டாக்ஸேஷன்ல ஒரு அருமையா சொல்லியிருக்காங்க இந்த வருஷம். கிஃப்ட்னா என்னன்னா, the property should be transferred voluntarily, தானா முன்வந்து, not as a result of contractual obligation. கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன் எது கொடுக்கல் வாங்கல் இல்லாம நானே மனமுந்து கொடுக்கணும். நான் ஒரு 500 ரூபாய் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறேன் எக்ஸாம்பிள், அதுல விளக்கு பூஜை பண்றாங்க, அந்த விளக்கு பூஜை டிக்கெட் 2 டிக்கெட் என் மனைவிக்கு மகளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா அது பேரு கிஃப்ட் கிடையாது. நான் ஒரு கோயிலுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன், என் பேரு அங்க மட்டும் சப்போஸ் ஒரு கல்வெட்டுல பதிக்கிறாங்கன்னா கிஃப்ட், ஒரு டொனேஷன் கொடுத்துருக்க. அப்படி பதிக்காம எனக்கு கும்பாபிஷேகத்துல மேலே ஏறி பார்க்கக்கூடிய டிக்கெட் 4 டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அப்ப அது கிஃப்ட்ங்கிற டெபினிஷன்லயே வராது. ஏன்னா எனக்கு 4 டிக்கெட் கிடைக்கணுங்கிற ஆசையில தான் நான் போய் 10,000 ரூபாய் கொடுக்குறேன். அந்த பெரிய கோயில நம்ம கூட்டத்துல கும்பாபிஷேகம் பார்க்க முடியாது. இதுக்கு நான் பின்னாடி எக்ஸாம்பிள் இந்த ஆஸ்திரேலியன் ஹைகோர்ட்ல கொடுத்ததே போட்டிருக்கேன். என்ன பண்றாங்க ஆஸ்திரேலியன் ஹைகோர்ட்ல சொல்றாங்க, அருமையான எக்ஸாம்பிள். ஒரு ஸ்கூலுக்கு போய் நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது அந்த ஸ்கூல்ல உங்க குழந்தைக்கு ஃபீஸ்ல கன்செஷன் கொடுக்குறாங்க. கொடுக்கறதுனால இது கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன், இது கிஃப்ட்ங்கிற கேட்டகரியில வராதுட்டாங்க. கிஃப்ட்னா வேலண்டரி, திரும்பி நம்ம குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் பணம். ஆனா நம்ம அந்த குழந்தை ஃபீஸ் கட்டும் போது ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அப்போ அது வராது. சரி, இப்ப நீங்க ஸ்கூலுக்கு என்ன பண்றீங்க, ஸ்கூலுக்கு 10 டியூப் லைட் வாங்கி ஃப்ரீயா கொடுக்குறீங்க. அப்ப என்ன பண்றாங்க, டியூப் லைட் ஒரு 30,000 ரூபாய் வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா அவங்க குழந்தைக்கு அட்மிஷன் போடும்போது டேர்ம் ஃபீஸ்ல ஒரு 10% டிஸ்கவுண்ட், அப்ப அது கிஃப்ட் வராது. சரியா, இது ரொம்ப முக்கியம். இப்ப பின்னாடி பார்க்க போறோம் எக்ஸாம்பிள். இதுல இன்னொரு வார்த்தை, provide that gift not exceed 50,000 rupees in a value in a financial year. ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 50,000, இந்த மார்ச்ல கொடுத்தா அடுத்த ஏப்ரல் செப்பரேட் 50,000 பார்த்துக்கலாம். 50,000 ஃபுல் வேல்யூ ஆஃப் தி ஃபுல் ஹிஸ்டரி ஆஃப் தி கம்பெனி ரெக்கார்ட் ஃபுல்லா கிடையாது, ஒரு வருஷம் ஒரு எம்ப்ளாயி. சரியா, அடுத்தது சார் இப்போ அதுல ஒருத்தர் கேக்குறாரு, ஸ்காலர்ஷிப் வந்து கிஃப்டா என்னன்னு கேக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் வந்து கிஃப்ட் தானே, கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன் தானே. நான் பின்னாடி வருது ஸ்காலர்ஷிப் எல்லாம் அனலைஸ் பண்ணிருக்கேன், பின்னாடி வரும். இந்த கொஸ்டின் ஃப்ளோருக்கு போடுறோம் பெருமா சார். கோல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு கம்பெனி இருக்கு சார், அவங்க வேஜஸ் அக்ரிமெண்ட் படி ஒரு 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? யாராவது சொல்லலாம் சார்? நோ சார். நோ. முத்துங்க சார், நோ சார். எப்படி நோன்னா என்ன மீனிங் எனக்கு புரியலையே சார். இப்ப எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் வேணும் சார், அது இருக்கணும். பிலோ 50,000 கீழ இருந்தா ஜிஎஸ்டி வராது. இல்ல இங்க நான் மிஸ்டர் முத்து எப்ப என்னோட எக்ஸ்பிளனேஷன் சரியா புரிஞ்சுக்கிறேன். இங்கே சொல்லியிருக்கேன் பாரு, கோல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்கு, அவங்க வேஜஸ் அக்ரிமெண்ட் படி ஒரு 40,000 ரூபாய் வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. gift below 50,000 not GST. below contractual agreement வந்துருது. that's right. அதான் முரளி சொன்னது கரெக்ட். இங்க ஒரு வேஜ் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து நான் முதல்ல சொன்னது என்னன்னா 50,000ங்கிறது மிஸ் முத்து
நம்ம கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. அதுதான் கிஃப்ட் டெஃபினிஷன் நம்மள அனலைஸ் பண்ணது. இங்க வந்து பாத்தீங்கன்னா வேஜ் அக்ரிமெண்ட் இருக்கு. அப்போ வந்து 40,000 கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன் வரும்போது கண்டிப்பாக இந்த 40,000 ரூபாய் கொடுத்தாலும் ஜிஎஸ்டி உண்டு. ஆனா ஜெனரலா ஷெட்யூல் 1 படி ஜிஎஸ்டி நாட் applicable. Free issue of gold based on the wage agreement is not applicable. Therefore, free issue of gold in this call will attract GST. சரியா? இது நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. அடுத்து சார் இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட். இந்த gift வந்து இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ்க்கு கொடுத்தா தான் வருமா இல்ல வேற எந்த கூட்ஸ்க்குமே வா? நான் எம்ப்ளாயிக்கு இல்ல நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் வந்து என்னோட எம்ப்ளாயி வந்து நல்லா வர்க் பண்ணாரு, அதுக்காக வந்து ஒரு டிராவல் பிளான் கொடுக்கறேன். டிராவல் பிளான் அது பெர்க்யூசிட்ஸ்ல வருதா? இல்ல சார், இது அப்ரிசியேஷன் ஆஃப் சர்வீஸ். இல்ல அப்ப அது கண்டிப்பா கிஃப்ட்ல வந்துரும். நீங்க இப்ப கிஃப்ட்ட வந்து பணமா கொடுக்காம கைண்டா கொடுக்குறீங்க. எஸ் எஸ். அதுல இன்னொரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டெஃபினிஷன்ல வேல்யூன்னு வார்த்தை இருக்கு. வேல்யூன்னு சொல்லும்போது கைண்ட் இன்க்ளூட் ஆயிடுது. அவன் 50,000 நிப்பாட்டல, வேல்யூனா என்ன ஈக்குவல். அப்ப கைண்டுக்கும் வரும் தான் என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். அப்போ நாம வந்து அதாவது ட்ரேடட் கூட்ஸ் ஆர் நாட் அப்படிங்கிறது அது அந்த இடத்துல இம்மெட்டீரியல் அப்படிதானே? ஆமா ஆமா. இங்க வந்து எம்ப்ளாயி தானே, உங்க நேச்சர் ஆஃப் பிசினஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே ஓகே, थैंक यू. எம்ப்ளாயர் ரிலேஷன் தானே பாக்குறோம். சரி, அடுத்து பெர்க்யூசிட்ஸ் வருமா வராதா? இது ரூட்ஸ் கம்பெனிக்கு ஒப்பீனியன் கொடுத்தேன், ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் போச்சு. நானும் ரவி சார் ரொம்ப ஆர்கியூ பண்ணுவோம். ரூட்ஸ் ரவி சார் பெர்க்யூசிட்ஸ் வருமா வராதா? என்னை பொறுத்த பெர்க்யூசிட்ஸ் ஜிஎஸ்டி வராது. Outside the scope of GST, neither supply of goods or supply of services. This is a contractual application. ஆனா வந்து பிரஸ் ரிலீஸ்ல 17/17 மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல இதெல்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன் இருந்தாலும் இதாலும் இது வராது. இப் சர்வீஸ் இஸ் த மெம்பர்ஷிப் ஆஃப் கிளப். இப்போ நான் கோயம்புத்தூர் காஸ்மோபாலிட்டன் கிளப்ல ஒரு மெம்பர்ஷிப் வாங்கி கொடுக்குறேன் எம்டிக்கு. ஃபிட்னஸ் சென்டர்ல ஒரு மெம்பர்ஷிப் வாங்கி கொடுக்குறேன், இல்ல ஒரு அவங்களுக்கு ஃப்ரீ ஹவுசிங் கொடுக்குறேன் எம்ப்ளாய்க்கு. அதுக்கு பேர் C2C வாங்க பெரிய கம்பெனில, காஸ்ட் ஆஃப் பே காஸ்ட். இதுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் ரிலீஸ் 17/17 மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல இதுக்கு மட்டும்தான். இதை தவிர மிஸ்டர் மகேஸ்வர் சார் கேட்டதுக்குலாம் வந்துடும். இதுக்கு மட்டும் கிடையாது. அடுத்து பிரின்சிபல் ஏஜென்ட் கான்செப்ட் போறோம். இதுவரை பார்த்த டவுட் தான் கேட்கலாம். இது கொஞ்சம் ட்ரை சாப்டர், வேற வழி இல்ல. நான் எக்ஸாம்பிள் மூலம் தான் விளக்க முடியும், அதுக்காக விளக்கியிருக்கேன். இதுல வர பார்த்தவரை டவுட் இருந்தா கேட்கலாம் சார். எது பெருமாள் சார்? சார் சின்ன டவுட்டுங்க சார். இப்போ வந்து ஒர்க் பண்ற என்னோட மேனேஜருக்கு வந்து நான் காரோ அல்லது 2 வீலரோ வந்து நான் கொடுத்துருக்கேன் ப்ரொவிஷனு, அது வந்து ஜிஎஸ்டி வருமா சார்? அது எப்படி பெர்க்யூசிட்ஸா? பெர்க்யூசிட்ஸ்ல வராது சார். பெர்க்யூசிட்ல வராதுன்னா வரும். பெர்க்யூசிட் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல உங்களுக்கு வந்து பிரஸ் ரிலீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் பெர்க்யூசிட் கண்டிப்பா வந்துடும் சார். எப்படி சார் கால்குலேட் பண்ண முடியும் அந்த வேல்யூவை? அது வேல்யூவேஷன் ரூல் வரைக்கும் பார்க்கலாம். ஓகே ஓகே சார், தேங்க் யூ. இப்போ இந்த டெப்தா போனா அப்படியே உள்ள போய்ட்டோம். தேங்க்ஸ் சார். ஓகே நான் பார்த்த ஸ்லைட்ல மட்டும் டவுட் இருந்தா கேளுங்க, அடுத்து போயிடலாம். ஓகே அடுத்து போயிடலாம். ஹலோ சார் சொல்லுங்க சார். வேஜ் அக்ரிமெண்ட்ல வந்து நான் ரெக்கரிங் ஒரு இது போடுறோம்னு வெச்சுக்கோங்க சார் அக்ரிமெண்ட்ல. பால் சார் அருமையான क्वेश्चन பின்னாடி வருது, நான் சொல்றேன் சார். அது பின்னாடி இருக்கு, அடுத்த ஸ்லைட்ல வருது, நான் சொல்றேன் பால் சார். ஹலோ சொல்லுங்க சார். இப்போ வந்து gift வந்து ஒரு ஆளுக்கு below 50,000 நான் ஒரு 10 பேருக்கு gift கொடுத்தேன். இல்ல ஒரு எம்ப்ளாயிக்கு தான் ரிலேஷன்ஷிப். இதுல 10லாம் இல்ல நான் இப்போ வந்து ஒரு 10 பேருக்கு நான் ஒரு 40,000 gift கொடுக்குறேன். அது வந்து அந்த ஜிஎஸ்டி வருமா? வராது. பெர் ஹெட்டுக்கு தான் 50,000. பெர் ஹெட்டுக்கு தான் 50,000. பெர் ஃபினான்ஷியல் இயர் தான். ஓகே சார். ஓகே. அடுத்து பிரின்சிபல் ஏஜென்ட் கான்செப்ட் போறோம். இது கொஞ்சம் டஃப். ஒரே நிமிஷம், ஒருத்தர் ஒரு क्वेश्चन மட்டும் கேட்கணும்ங்கறாங்க. விநாயகம் சார் என்னன்னு கேளுங்க, சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க மிஸ்டர் விநாயக். விநாயகம் சார் சரி, ஓகே நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கங்க சார். ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க சார். இப்போ நீங்க gift சொன்னீங்க இல்லையா, இப்போ ப்ரீ கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல இருந்தா தான் மட்டும்தான் வந்து நம்ம சப்ளை எடுத்துக்க முடியும். போஸ்ட் கான்ட்ராக்சுவல்லாம் எடுத்துக்க முடியாது இல்லையா? முடியாது. ப்ரீ கான்ட்ராக்ட் தான் வந்து ரெக்விசிட். எஸ் எக்ஸாக்ட்லி. அடுத்து போயிடலாமா? ஓகே போயிடலாம். அடுத்து நம்ம இதுவரை பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம பிரின்சிபல் ஏஜென்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். இது ஒரு பெரிய கான்செப்ட். இது நான் உங்களுக்கு
தியரியா சொல்றத விட நம்ம முதல்ல டெஃபினிஷன் சொல்லி நான் அடுத்து எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்லி தான் புரிய வைக்கணும் வேற வழியில. ஓகே, அடுத்து வந்து இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் பார்க்கறோம். சப்ளை ஆஃப் குட்ஸ் பை பிரின்சிபல் டு இஸ் ஏஜென்ட் வேர் த ஏஜென்ட் அண்டர்டேக்ஸ் டு சப்ளை such goods on behalf of principal. அதான் பிரின்சிபல் ஏஜென்ட் கான்செப்ட், இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து ஏஜென்ட் பிரின்சிபல் சார்பாக கொடுத்தால் ஜிஎஸ்டி வரும். பிரின்சிபல் சார்பாக இல்லாமல் இவர் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா பிரின்சிபல் ஏஜென்ட் வராது. அதான் ஏ. பி என்னன்னா by an agent to his principal where the agent undertake to receive such goods on the behalf of principal. இதுவும் சப்ளையில் வரும். பின்னாடி எக்ஸாம்பிள் நான் போ அதே கொஞ்சம் இன்டெப்த் அனலைஸ் பண்ணி திருப்பி எக்ஸாம்பிளையும் போறேன். Supply goods by a principal to his agent without consideration where the agent undertakes to supply such goods on behalf of principal is considered supply. Principal agent பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லைனாலும் கண்டிப்பாக the principal agent கான்செப்டில் வந்து ஜிஎஸ்டி வரும். அடுத்த பாயிண்ட் supply of goods by an agent to his principal without consideration where the agent undertakes to receive such goods on behalf of the principal is considered supply. Principal agent 90% சப்ளைன்னு சொல்றாங்க. ஆனா நான் இங்க அது திருப்பி மாத்தி சொல்றேன். இப்ப ஈஸியா நான் சொல்லுறேன். இன்வாய்ஸ் வந்து அந்த ஏஜென்ட் பேர்லயே கொடுத்தா தான் சப்ளை. பிரின்சிபல் பேர்ல கொடுத்தா சப்ளைல வராது. ஏஜென்ட் ஓன் நேம்ல ரிசிபியன்ட் இன்வாய்ஸ் கொடுத்தாதான் அது சப்ளை. அதுக்கு அடுத்தது இன்வாய்ஸ் issued by the agent to the customer in the name of principal. பிரின்சிபல் பேர்லயே ஏஜென்ட் இன்வாய்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏஜென்ட் கமிஷன் வாங்கிட்டுருவாரு. அப்ப பிரின்சிபலுக்கும் ரிசிபியன்ட்டுக்கு தான் கான்ட்ராக்ட், ஏஜென்ட் கிடையாது, அது சப்ளைல வராது. அடுத்தது goods being procured by the agent on behalf of the principal or invoiced in the name of the agent, then further provision of the said goods by the agent to the principal would be covered as supply. இதுக்கெல்லாம் நமக்கு ஹானரபிள் கமிஷனர் சர்க்குலர் 57/31/18 டேட் 4/9/18 நோட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்குலரை படிச்சீங்கன்னா ஏன் வரும் ஏன் வரான்னு தெரியும். எல்லாமே நோட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுவரை புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கும் தெரியும், வேற வழி இல்லை. மிஸ்டர் கபசுரம் அப்பாயிண்ட்ஸ் மிஸ்டர் கொரோனா டு ப்ரொக்யூர் குட்ஸ் ஃப்ரம் மார்க்கெட். கபசுங்கிற பிரின்சிபல், கொரோனாங்கிற ஏஜென்ட். கபசுங்கிற ஒரு கொரோனாவை ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்றாரு. நீ மார்க்கெட்ல போய் பொருள் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. சரி, கொரோனா ஏஜென்ட் என்ன பண்றாரு? ஐடென்டிஃபை வேரியஸ் சப்ளையர்ஸ் who can provide the goods as decided by Mr. கபசுரம். கொரோனா போய் மார்க்கெட்ல அவர் கபசுரம் சொன்ன மாதிரி குட்ஸ் ஐடென்டிஃபை பண்றாரு. ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன சொல்றாரு? and ask the supplier Mr. கண்ணன் to send the goods directly and issue invoice directly கபசுரம். அவர் என்ன சொல்லிடுறாரு? கொரோனா மார்க்கெட்ல போய் பொருளை பாக்குறாரு, கபசுரம் சொன்ன மாதிரி பார்த்துட்டு சப்ளையர் கண்ணன் சொல்றாரு, நீ டைரக்டா என்னுடைய பிரின்சிபல் கபசுரத்துக்கு இன்வாய்ஸ் பண்ணிருக்கிறார். இங்க பிரின்சிபல் ஏஜென்ட் கான்செப்ட் வருமா வராதா? வராதுங்க சார். வராது சார். brokerage கமிஷன் மாதிரி மட்டும் தான் சார் கமிஷன் பேசிஸ்ல வாங்கி போயிடும். ஓகே ஓகே, வேற எனி अदर क्वेश्चन, எனி अदर வேல்யூ அடிஷன்? சோ கொரோனா வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணாத மாதிரி தான் சார். இல்ல அதாவது கேஷ் கொடுக்கிறது வந்து கிஃப்ட்ல வருமா வராதா, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப கேஷா கிஃப்ட் கொடுக்குறாங்க, கண்டிப்பா கேஷ் இன்க்ளூட் கிஃப்ட்ஸ் தானே, அதுக்கு ஜிஎஸ்டி வருமான்னு கேக்குறாங்க. ஆமா, கேஷா கொடுத்தாலும் வரும். அது இன்டராக்ஷன்ல வச்சுக்கலாம் பெருமா சார். ஓகே ரைட் சார். சரி, இதுக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல வந்து அவங்க மிஸ்டர் முத்துப்பாண்டி சொன்ன மாதிரி இதுல வந்து ஏஜென்ட் கான்செப்டே வராது. ஏஜென்ட் தனியா கமிஷன் வாங்கிட்டு போறாரு. இங்க ஒன்லி ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் தான். நோ இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ஏஜென்ட் கான்செப்ட் as per பிரின்சிபல். நோ பிரின்சிபல் ஏஜென்டே கிடையாது. போய் பொருள் அவர் சொன்னபடி ராஜ்குமார் சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ட்விச்சி ராஜ்குமார் சார். ஓகே சார், மைக் ஆஃப் பண்ணுங்க, திருப்பி ஆன் ஆயிடுச்சு. ஓகே, அதாவது ஏஜென்ட் வந்து ஏஜென்ட் பேர்ல இன்வாய்ஸ் வாங்கினதா பிரின்சிபல் ஏஜென்ட். இங்க ஏஜென்ட் பேர்ல இன்வாய்ஸே கிடையாது, டைரக்டா பிரின்சிபல் பேர் போயிடுது. இங்க பிரின்சிபல் ஏஜென்ட் கான்செப்ட் வராது. அடுத்து இப்ப மாத்திரம் பாருங்க இதே, ஏன்னா இப்ப சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏற்கனவே ப்ரொவிஷன் புரிஞ்சுக்காது. மிஸ்டர் இந்தியன் பேங்க் அப்பாயிண்ட்ஸ் மிஸ்டர் குரு. குரு இஸ் ஆக்ஷனர் டு ஆக்ஷன் சர்டன் குட்ஸ். இந்தியன் பேங்க்ல குருங்கிற ஒரு ஆக்ஷனர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்போ பிரின்சிபல் ஏஜென்ட், இந்தியன் பேங்க் பிரின்சிபல், குரு ஏஜென்ட். ஆக்ஷனர் அரேஞ்ச் ஃபார் தி ஆக்ஷன் ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் பீட்டர். அவர் குரு என்ன பண்றாரு? பொட்டன்ஷியல் பீட்டரை ஐடென்டிஃபை பண்றாரு. highest bid accepted and goods are sold the highest bidder by Indian Bank. highest bid ஐடென்டிஃபை கொடுத்தா இந்தியன் பேங்க் விக்குது.
The invoice of the supplier goods issued by the Indian bank to the successful bidder. Indian bank டைரக்டா சக்சஸ்ஃபுல் பிட்டருக்கு இன்வாய்ஸ் டைரக்டா பண்ணிடுது. சரியா? இந்த சீனரியோல பிரின்சிபல் ஏஜென்ட் கான்செப்ட் வருமா வராதா? வராது சார். ஏன் வராது? ரீசன் ஏன்டா வந்துட்டு பிரின்சிபல் டைரக்டா வந்துட்டு எண்ட் யூசருக்கு பில் பண்றாங்க, ஏஜென்ட் பில் பண்ணல. ஓகே, வேற எனி ட்ரை. ஓகே, ஒரு கமிஷன் பேசிஸ்ல வராது சார். ஓகே, அதான் எக்ஸாம்பிள் நான் தியரியா சொன்னா புரியாது, அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வெரைட்டியா போடுறேன். இந்த சினாரியோ the action is merely provide the auxiliary service with no role played in the supply of goods. You are no principal agent. Okay, right. அடுத்து போலாம். இப்ப மாத்துறேன். Mr. Raman, an artist, appoint Mr. B actioner to action the painting. ராமன் ஒரு ஆர்டிஸ்ட், அவர் பிங்கிற ஒரு ஆக்ஷனரை அப்பாயிண்ட் பண்றாரு. Here B arrange for action the identity the potential bidder. B வந்து potential bidder ஐடென்டிஃபை பண்றாரு. The highest bid அக்செப்ட் பண்றாரு. ஒரு ஹையஸ்ட் பிடருக்கு அந்த பெயிண்டிங்கை விற்கிறாரு. ஆனா இன்வாய்ஸ் என்ன பண்றாரு? The invoice for the supplier painting is issued by B on the behalf of Mr. A. A இல்ல ராமன் வச்சுக்கோங்க, ஏன்னு போட்டேன். பட் இஸ் ஓன் நேம், ஏஜென்ட் அவர் பேர்லயே கொடுத்துறாரு சக்சஸ்ஃபுல் பிடருக்கு. அப்ப இது ஜிஎஸ்டி சப்ளைல வருமா வராதா? வரும் சார், வரும் சார். ஓகே, வரணும். இட் இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள். ஓகே ஓகே, மிஸ்டர் கணபதி சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். ஓகே மிஸ்டர் ஓகே, வெரி குட். ஓகே, அதான் அதுதான் எக்ஸாம்பிள் போறது. வெரி குட், வெரி குட் ட்ரை. ஹியர் மிஸ்டர் பி இஸ் நாட் merely providing action but also supplying the painting on behalf of Mr. A to the bidder is supply under GST. இதுல ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட்டுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் நிறைய. அடுத்து இதே மாத்தி கொடுக்குறேன். Yes, C&F commission forwarding agent take possession of goods from the principal and issue the invoice in his own name. In such cases, C&F agent is the agent of principal. Yes, supply or not. யாரும் சொல்லாம சார். C&F agent supply. Yes, supply. ஏன்னா C&F agent own invoice கொடுக்கிறாரு. பெருமாள் சார், பெருமாள் சார் சொல்லுங்க. 132 போயிருச்சு பாத்துக்கோங்க, எக்ஸஸ் ஆகும். ஓகே, நம்ம சொல்லியாச்சு. நம்ம இல்லைன்னா அடுத்த வர ரவி சார் சொல்லுங்க, நம்பர் கொடுத்தா லாக் பண்ண ஒரு வழியில. ஓகே, அடுத்து இது ரொம்ப முக்கியம். நான் போன கிளாஸ்ல எடுத்த இம்போர்ட்டு இந்த கிளாஸ் இம்போர்ட்டுக்கு மாறுபடும், ரெண்டே குழப்பிக்காதீங்க. Para 4 Schedule 1, import a service by a person from a related person or from any of the other establishment outside India in the course or furtherance of this. அதாவது இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் எப்பவுமே ஆர்சிஎம்ல தான் வரும். நான் ஏற்கனவே பார்த்தது எப்படின்னா, இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் நாட் இன் தி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் வித் கன்சிடரேஷன். அது நம்ம சொன்னோம். அவர் ஒரு வீடு கட்டுறாரு, என்ஜினியரை கூப்பிட்டு பிளான் போட்டு வாங்குறாரு. இங்க import of service by a person from a related person or from any establishment outside in the course or furtherance of business. தொழில் சம்பந்தப்பட்டதா இருந்து பணம் கொடுக்கவில்லை என்றாலும் சப்ளை. ஏற்கனவே நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பணம் கொடுத்துருப்போம், தொழில் சம்பந்தமா இல்லைனாலும் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். பர்சனல் நேச்சருக்கு வீடு கட்டுறதுக்கு வாங்கினா. இங்க எப்படின்னா, இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பை a person from a related person இருக்கணும், இல்ல எனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சப்போஸ் இங்க ஒரு நமக்கு ஒரு பிரான்ச் இருக்கும், ஹெட் ஆஃபீஸ் இங்கிலாந்துல இருக்கும், இல்ல இங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கும், இங்க ஒரு லைசன் ஆஃபீஸ் இருக்கும், ஹெட் ஆஃபீஸ் யூகேல இருக்கும். ஹவுஸ் இன் தி கோர், ஆனா தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லைனாலும் ஜிஎஸ்டி வரும். அதை இப்ப நான் எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறேன். இஷ்யூ மிஸ்டர் கண்ணன் அண்ட் கோ received legal consulting service from his head office located in England. கண்ணனுக்குங்கிறவங்க கோயம்புத்தூர் இந்தியாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில். ஹெட் ஆஃபீஸ் இங்கிலாந்துல இருக்கு. இந்த ஹெட் ஆஃபீஸ் has rendered the service free of cost to his branch. லீகல் கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஹெட் ஆஃபீஸ்ல பிரான்ச்சுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. போத் ஆர் ரிலேட்டட் பார்ட்டி. இது சப்ளையா சப்ளை இல்லையா? ஆனா லீகல் சர்வீஸ் ஃபர்தர்னஸ் ஆஃப் பிசினஸ் வித்அவுட் கன்சிடரேஷன். சப்ளையா சப்ளை இல்லையா சொல்லுங்க பாப்போம். இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் சப்ளை. எஸ், ஏன்னா
இது furtherance of business without consideration, இது சப்ளை. ஓகே, இத சார் இதுக்கு அப்போ என்ன டாக்குமெண்ட் இருக்கும் சார்? எதுக்கு? இப்போ இந்த சர்வீஸ்க்கு இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு என்ன டாக்குமெண்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இம்போர்ட் ஆஃப் சர்வீஸை பொறுத்தளவு எப்படியும் உங்களுக்கு குட்ஸ்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டாக்குமெண்ட்ஸ் கிளைண்ட் வாலண்டியரா கொடுத்தா தான் நம்ம சிபிஐடி சிஐடிமா as a profession அனலைஸ் பண்ண முடியாது. ஓகே சார். அவங்க கிளைண்ட் have to voluntarily disclose you, otherwise no chance. Excellent question. ஐயப்பன் சாரதி யார் பணம் கட்டிருக்காங்களா? யாரு? ஐயப்பன் சாரதி. ஐயப்பன் கட்டிருக்காரு. எஸ் எஸ் எஸ். ஓகே, திருச்சி தானே அவரு? ஓகே. மிஸ்டர் ஸ்ரீராம் எ ப்ரொப்பரேட்டர் ரிஜிஸ்டர் சத்தி. சத்தியமங்கலத்துல மிஸ்டர் ஸ்ரீராம்ங்கிறவரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. has brought architect service from his father located in US with respect to his newly cultured outdoor Sati. Although service received without consideration. ஸ்ரீராம்ங்கிறவரு ஜிஎஸ்டி ஆட்சி வச்சிருக்காரு சார். சத்தியமங்கலத்துல ஜிஎஸ்டி பிராக்டிஸ் பண்றாரு. சத்தியமங்கலத்துல ஒரு 1 கோடி ரூபாய் பங்களா கட்டுறாரு. கட்டும்போது அவருடைய ஃபாதர் ஆர்கிடெக்ட் சார், மைக் ஆஃப் பண்ணுங்க சார். அவருடைய ஃபாதர் ஆர்கிடெக்ட், அவரு யூஎஸ்ல இருக்காரு. அவர் தன் பையன் வீடு கட்டுறதுக்காக ஃப்ரீயா ஒரு பிளான் போட்டு அனுப்புறாரு. இதுக்கு பையன் அப்பாவுக்கு பணம் கொடுக்க மாட்டாரு. இது ஜிஎஸ்டி சப்ளையா சப்ளை இல்லையா? சப்ளை தான் சார். சப்ளையா? சப்ளை வராது சார். வராது. ஏன்னா இது பர்சனல் யூஸா போயிடுது. எப்போ சப்ளை வரும்னா ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். ஸ்ரீராமுடைய கம்ப்யூட்டர் ஆடுனா பரவாயில்ல, அவர் சொந்தத்துக்கு தானே வீடு கட்டுறாரு. ஸோ அதனால இது நோ ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ், நோ சப்ளை. இது புரியலன்னா கேளுங்க சார், புரியாம போவேணாம் சார். இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. சொல்றேன். ஐ அம் ரெடி டு எக்ஸ்பிளைன். இது என்ன சொல்லியிருக்கேன்? பாரா 4 ஷெட்யூல் 1ல import of service by a person from a related person or from any other establishment outside India in the course or furtherance of business. தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லைன்னா. இங்கே நான் ஃபர்ஸ்ட் சொன்னது லீகல் கன்சல்டன்சி, தொழில் சம்பந்தப்பட்டது, ஹெட் ஆஃபீஸுக்கு பிரான்ச்சு கொடுக்குது. இங்கே கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஸ்ரீராமுங்கிற சத்தியமங்கலத்துல சொந்தத்துக்கு குடியிருக்க வீடு கட்டுறார். அதே ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாரு, வாடகைக்கு விட போறாருன்னா ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். இல்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறாரு அப்படின்னா ஓகே. இல்ல ஒரு லாட்ஜ் கட்டுறாருன்னா ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். லாட்ஜ் கட்டி வாடகைக்கு போட போறாருன்னா இங்க ரெசிடென்ஷியல் சொல்லியாச்சு. ஸோ அதனால நீலி ஹவுஸ் கவுன்ஸ் சத்தி. ஸோ அதனால வராது. நம்ம ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் தயவு செஞ்சு பார்க்க வேண்டும். இதுக்கும் சாரி சார், அப்ப இதுக்கும் செக்ஷன் 7 கிளாஸ் B க்கு என்ன வித்தியாசம் வரும் சார்? ரைட். 7 நான் சொல்லிடுறேன் மிஸ்டர் முரளிக்கு ஆன்சர் பண்ண அடுத்த கேட்கட்டும். 7(1)B ல என்னன்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ரிலேட்டட் பார்ட்டி அதர் எஸ்டாப்ளிஷ்மென்ட் வார்த்தை இருக்காது. இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் வித் கன்சிடரேஷன் வித்வுட் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். அங்கே புரிஞ்சா முரளி? ரைட் சார். வித் அது கன்சிடரேஷன் இருக்கும் பட் நாட் ஃபார் பிசினஸ். சார் இந்த இடத்துல ஒரு क्वेश्चनिंग சார். if there is no any related party service renderனா ரிலேட்டட் பார்ட்டியா இருந்தா வராது. ரிலேட்டட் பார்ட்டி இல்லைன்னா வராது. ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்டிங்க்ட் பர்சன் ஓன் எஸ்டாப்ளிஷ்மென்ட் இல்லைன்னா வராது. அதுதான் அப்பான்னு போட்டிருக்காங்க. அதான் சார். அப்போ வந்து அது சப்ளைவா கன்சிடர் பண்ணி நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டிய இருக்குமா? சப்ளை கட்ட வேண்டாம். ரிலேட்டட் பார்ட்டியா இருந்தா தான் சப்ளை கட்டி டாக்ஸ் கட்டணும். ஓகே ஓகே थैंक यू. ரிலேட்டட் பார்ட்டி இல்லைன்னா வராது. எக்ஸலன்ட் क्वेश्चन. அதுதான் ஃபாதர்னு போட்டிருக்கேன். ஃபாதர் இல்லாம ஒரு இன்ஜினியர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வராது. ஓகே சார், போயிடலாமா? மத்தவங்கள ஓகே பெருமாள் சார்? போயிடலாம். ஓகே ஓகே. அடுத்தது ரொம்ப முக்கியம். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1A ஷெட்யூல் 2. சார் சுப்ரமணியம் சார், டவுட் சார். சொல்லுங்க சார். இப்ப ஃபாதர் சொல்றீங்க, இதே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அப்ராட்ல. ஃப்ரெண்ட் வந்து அவருக்கு வந்து ஃப்ரீயா கன்சல்டேஷன் பண்றாரு. ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ல வர மாட்டாரு சுப்ரமணி சார். ஃப்ரெண்ட் ரிலேட்டட் வர மாட்டாரு. அது ஜிஎஸ்டி வராது. தேங்க் யூ சார். ஓகே, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1A ஷெட்யூல் 2 பார்க்க போறோம். இதுவரை ஷெட்யூல் 1 பார்த்தாச்சு. அடுத்து ஷெட்யூல் 2, அப்புறம் ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 2ல தான் எது குட்ஸ் எது சர்வீஸ், குட்ஸ் சர்வீஸ் ரெண்டு சேர்ந்துருக்கான்னு சொல்றாங்க. அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது
ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ். ஒரு நம்ம பண்றோம், இது குட்ஸ்ல வருதா சர்வீஸ்ல வருதான்னு ஷெட்யூல் 2ல தான் சொல்ல போறாங்க. இது லிட்டிகேஷன் அவாய்ட் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. டு அவாய்ட் எனி லிட்டிகேஷன் ரெக்கார்ட் ஆஃப் தட் எ பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, the supply of goods or a supply of services, that legislature make provision in this respect. Schedule 2 has been prescribed, where Schedule 2 has been fixed that a particular activity shall be treated either as supply of goods or supply of services. உங்களுக்கு ஒரு வந்து அது குட்ஸ்ல வரதா சர்வீஸ்ல வரதான்னு தெரியலன்னா நீங்க ஷெட்யூல் 2 தான் பார்க்கணும். அப்பதான் நீங்க அதுக்கு எந்த செக்ஷன் அப்ளை பண்றோம்னு தெரியும். ஷெட்யூல் 2 பார்க்கலைன்னா உங்களுக்கு தெரியாது இது குட்ஸா சர்வீஸா. இப்போ நான் ஒவ்வொன்று பாயிண்டையே எக்ஸ்பிளைன் பண்றேன். குட்ஸா சர்வீஸா. ஷெட்யூல் 2ல ஃபர்ஸ்ட் வார்த்தை டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர்ல மட்டும்தான் குட்ஸு சர்வீஸ் ரெண்டு மிக்ஸ் ஆகி வருது. அது எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். மற்றதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மட்டும் வரும். டிரான்ஸ்ஃபர்ல மட்டும்தான் குட்ஸு சர்வீஸ் ரெண்டு மிக்ஸ் ஆகி வரும். டிரான்ஸ்ஃபர்னா எனி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் தி டைட்டில் இன் குட்ஸ் இன் சப்ளை ஆஃப் குட்ஸ். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, நான் ஒரு ஆல்னு சொல்லி ஷோரூமுக்கு போறேன், 500 ரூபா பணம் கொடுக்குறேன். 500 ரூபா பணம் கொடுக்காத வரை அந்த ஆலன் சொல்லி ஷர்ட் அந்த ஷோரூம்கார சேர்ந்தது. 500 ரூபா பணம் கொடுத்து எனக்கு மாறிடுச்சுன்னா, பெருமாள் சார் சொல்லுங்க, 134 வந்துருச்சுங்க, ஓவரா இருக்கு தலைவரே. சின்ன பார்த்து கொஞ்சம் அவங்களே செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும். ஏன்னா நம்ம மினிமம் ஜூம் பீஸுக்கு மட்டும் தான் வாங்குறோம். நான் அந்த பவர் பாயிண்ட் எடுக்க நான் கிட்டத்தட்ட 14 ஹவர்ஸ் உழைக்கணும். உழைச்சாதான் பவர் பாயிண்ட் எடுக்க முடியும். ஒரு ஏன்னா நான் இது நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில பேஷன்ல போடுறோம் நம்ம 2 பேரும். அதை கொஞ்சம் ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க தான் 10 நிமிஷம் சொல்லணும் எல்லாரும். கடைசியில சொல்லிடுங்க. ரைட், ஓகே. சுப்பிரமணிய சார் சிரிக்கிறார் நான் சொன்னது. ரைட், ஓகே. டிரான்ஸ்ஃபர் டைட்டில் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா நான் 135 பாரு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. யாரோ ஷேர் பண்றாங்க சார். மை ஹம்பிள் ஒப்பீனியன், தயவு செஞ்சு ஐடியா ஷேர் பண்ணுங்க. யாரு மிஸ்டர் குமார் மைக் ஆன் பண்ணாரு சார்? குழந்தை வீட்டுல அழகிறதெல்லாம் கேக்குது சார். மை ஹம்பிள் ஒப்பீனியன் 135 பேர் வந்துட்டீங்க. உங்களுக்கு பணம் கட்டினதோட 4-5 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்க ஆபீஸ்ல கேளுங்க, உங்க எம்ப்ளாயி கேட்க சொல்லுங்க. ஒரே ஐடியில கேளுங்க. ஒரே ஐடியில 100 பேர் வேணாலும் கேளுங்க, நோ இஷ்யூ. இன்னொரு ஐடியில வராதிங்க தயவு செஞ்சு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுக்கு எப்படி மேல நான் தாழ்மையா சொல்றதுன்னு தெரியல. தலை குனிஞ்சு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு தாழ்மை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே. எனி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் தி டைட்டில் குட்ஸ் இன் குட்ஸ் இன் எ சப்ளை ஆஃப் குட்ஸ். நான் ஒரு ஆளுன்னு சொல்லி ஷோரூம் போறேன், ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன். 500 ரூபாய் கொடுக்காத வரை அந்த சட்டை அந்த ஷோரூம்கார சேர்ந்தது. 500 ரூபாய் கொடுத்துட்டா அந்த சட்டை எனக்கு சேர்ந்தது. இதுதான் டிரான்ஸ்ஃபர் டைட்டில் ஆஃப் குட்ஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ். பின்னாடி எக்ஸாம்பிள் சொல்றேன். The transfer or right in the goods or undivided share in goods without the transfer of title, that is supply of services. அதாவது என்ன நான் பின்னாடி எக்ஸாம்பிள்ல வருது. அடுத்தது any transfer of title goods under an agreement which stipulates that property in goods shall pass at a future date upon payment in full consideration is supply. சேது சார், உங்க ஆடியோ தான் வருது சார். ஆடியோ சார், சேது சார் ஆடியோ பிரேக் ஆகுதா? ஆமா சார், ஆமா சார். இல்ல நான் மைக்க கையில பிடிச்சிக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ ஆடியபிளா இருக்கா ரவி சார்? ஓகே, ஆடியபிள் சார், கிளியர் சார். இருந்தா சொல்லிடுங்க, நோ இஷ்யூ, ஐ வில் சேஞ்ச். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். சப்ளை ஆஃப் குட்ஸ் சர்வீஸ் ரெண்டு சேர்ந்து வருது. இதுல நான் அப்போ சொன்னேன், ஆலன் ஷோரூம் போறேன், 500 ரூபாய் கொடுக்குறேன். கொடுக்காதவரை இந்த சட்டை அவரை சேர்ந்தது, கொடுத்தவரை எனக்கு வந்துடுது. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபர்ல நான் ஒரு மெஷினரி போய் ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன் 3 வருஷத்துக்கு. அப்போ சர்வீஸ்ல வந்துடுது. குட்ஸும் வருது, சர்வீஸும் வருது. எதுல? டிரான்ஸ்ஃபர் இருக்கிற டெஃபினிஷன்ல. அடுத்து ஒரு டாய்ஸ் வந்து ஹோல்சேலர் ரீட்டைலருக்கு விற்கிறாரு, அதுவும் குட்ஸ்ல வந்துடுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டாய்ஸை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் விற்கிறார், அதுவும் குட்ஸ்ல வந்துடுது. டிரான்ஸ்ஃபர்ல மட்டும்தான் குட் சர்வீஸ் ரெண்டு மிங்கிளாகி வரும். நீங்க தான் இன்டர்பிரட் பண்ணி குட்ஸா சர்வீஸான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து ரெண்டாவது லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் ஓன்லி சர்வீஸா வரும், குட்ஸ் வராது லேண்ட் அண்ட் பில்டிங்ல. எனி லீஸ், டெனன்சி, லைசன்ஸ் டு ஆக்குபை லேண்ட் இஸ் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுறோம், இல்லை லாட்ஜ் கட்டி வாடகைக்கு விடுறோம், இல்லை ஒரு வீட்டை வாடகைக்கு விடுறோம், இல்லை ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸை வாடகைக்கு விடுறோம், அதெல்லாம் சர்வீஸில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ரெசிடென்சியல் வீடு இருக்கு,
அதை வந்து ஒரு என்ன சொல்றது ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்றீங்க, அதை ஒரு கோடவுனுக்கு வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னாலும் கமர்ஷியல் நேச்சர்னு ஜிஎஸ்டி கட்டணுங்கிறான். இபி ரெசிடென்சியல் டாரிஃப்ல இருக்கலாம், முனிசிபல் டாக்ஸ் ரெசிடென்சியல் டாரிஃப்ல இருக்கலாம். ஒரு போர்டு போட்டாரு, இல்ல ஒரு பிசினஸ் நேச்சருக்கு வாடகைக்கு விட்டீங்கனாலும் ஹோலி ஆர் பார்ட்லி ஒரு போர்ஷன் விட்டீங்கன்னா எந்த காம்ப்ளெக்ஸும் மாறிடும். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்கும்போது ரெசிடென்ஸை கொடுக்குறாங்க. நாளைக்கு இதெல்லாம் பின்னாடி முனிசிபல் டாக்ஸ்லயோ இல்லை இபிலையோ பிரச்சனை வர சான்சஸ் இருக்கு. அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ். இது பியூர் சர்வீஸ் தான், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சப்ளை ஆஃப் சர்வீசஸ். இப்போ ஒரு ஜாபர் கொடுக்குறோம், இங்க நம்ம என்ன பண்றோம், ஒரு டையிங் கொடுக்குறோம், இல்லை ஒரு கெமிக்கலை கொடுத்து ஒரு சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் ஜாபருக்குள்ள தான் வரும். இது கண்டிப்பா குட்ஸ்ல வராது. அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பிசினஸ் அசெட். இது கண்டிப்பா குட்ஸ்ல வரும். பிசினஸை க்ளோஸ் பண்றோம், பொருளை விற்கிறோம், அப்ப குட்ஸ்ல தான் வரும். இப்போ மிஸ்டர் ராஜேரி சோல் ப்ரொப்ரைட்டர் சார், அவர் ஜிஎஸ்டி ஆர்சி வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, கம்பெனியில யூஸ் பண்ணிருக்கிற லேப்டாப்பை இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பிசினஸ் இந்த ஒரு இடத்துல சர்வீஸா மாறுது. அதுதான் நான் போடுறேன், பிசினஸ் அசெட் சில நேரம் சர்வீஸாவும் மாறுது. ராஜசேகர் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், அவர் ஒரு லேப்டாப் வச்சிருக்காரு, அவர் ஒரு கடை வச்சிருக்காரு, என்ன வச்சுக்கலாம், ஒரு கார்மெண்ட்ஸ் கடை வச்சிருக்காரு, ரெடிமேட் கார்மெண்ட். அப்ப அந்த ரெடிமேட் கார்மெண்ட் லேப்டாப் வச்சு பில் போடுறாரு. அவரே காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு போய் ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. அப்ப அந்த பிசினஸ் அசெட்டா இருக்கக்கூடிய லேப்டாப், பில் போடுற லேப்டாப் அவர் கிளாஸ் எடுக்கும்போது சர்வீஸா மாறிடுது. சில நேரத்துல குட்ஸ் சர்வீஸா வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுதான் அந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பிசினஸ் அசெட்ங்கிற ஹெட்டிங் கீழே அவர் பிசினஸ் யூஸ் பண்ணக்கூடிய அசெட் தான் அவர் கடையில பில் பண்றாரு. அவரை கொண்டே சார் ஈவினிங் வந்து கிருஷ்ணமால் காலேஜ் ஒரு கிளாஸ் எடுக்குன்னு சொல்றாங்க. அவர் கார்மெண்ட்ஸை பத்தி டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கிளாஸ் எடுக்கிறார். அப்ப அந்த லேப்டாப் வந்து குட்ஸ் இல்லை, அங்கே சர்வீஸாக மாறி வருகிறது. தான் நேச்சர். சார் ஒரு டவுட் கேட்கலாமா இல்ல அப்புறம் சொல்லுங்க ரவி சார். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிசினஸ் அவங்க அப்பா இறந்துறாரு, பிசினஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ரைட். இதெல்லாம் வந்து இது இன்டராக்ஷன்லயே வேண்டாம். இது பெரிய கொஸ்டின். எனக்கு இதுல கேட்டிருந்தாங்க டெலிகிராம்ல, நம்ம செவ்வாய்க்கிழமை 1.5 மணி நேரம் வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் தான். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க இதை கேளுங்க, ஆன்சர் பண்ண. நாங்க செவ்வாய்க்கிழமை ஒரு செஷன் 600 பேர் அவைல் பண்றோம். தேங்க்யூ சார். 600 பேர் அலௌடு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க கொஸ்டின் போடல, உங்க சந்தேகங்கள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நீங்க யாரு வேணாலும் எந்த சந்தேகமான இஎஸ்ஏ பிஎஃப் லேபர்லா எல்லாமே அதுல நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் ரவி சார். ஓகே, அடுத்தது சொல்லுங்க. ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா இருந்து என்ஓசியோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தோம்னா கமர்ஷியல்ல வருமா சார்? அது ஈபி மட்டும் கமர்ஷியல்ல மாத்திக்கிட்டாச்சு ஒரு ஃப்ளோரை. ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ரெண்ட் எதுவும் சார்ஜ் பண்ணல, பையனுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இம்பாக்ட் எப்படி இருக்கும் சார்? இல்ல நீங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி என்ஓசின்னா நீங்க வாடகை வேண்டாங்கிறதுக்கு தான் என்ஓசி வாங்குறீங்க. ஆமாங்க சார். வாடகை கொடுத்தீங்கன்னா அன்னசரியா அவங்களுக்கு இன்கம் ஆஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ஓசி வாங்குறதுனால நம்ம ஜிஎஸ்டில வந்து இம்பாக்ட் வரலன்னு சொல்ல முடியாது. அப்ப நான் உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு கேள்வி கேட்கிறேன். யார் உங்க குட் நேம் சார்? பார்த்த சார், வெள்ளூர்ல இருந்து பேசுறேன். மிஸ்டர் பார்சாதி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க திங்க் பண்ணுங்க. அதாவது உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, மிஸ்டர் ஏன்னு ஒருத்தர் இருக்கார் சார், மிஸ்டர் பின்னு ஒருத்தர் இருக்கார். மிஸ்டர் ஏ ஒரு பிசினஸ் பண்றார், மிஸ்டர் பி ஒரு பிசினஸ் பண்றார். ஏக்கு ஒய்ஃப் மிஸ்ஸஸ் பி. அப்ப ஏங்கிறவர் என்ன பண்றாரு, ஏன்னு இருக்க ப்ராப்பர்ட்டியை மிஸ்டர் பிக்கு ஒய்ஃபுக்கு ஃப்ரீயா கொடுக்குறார், வாடகை வேண்டான்ட்டு. அப்ப ஜிஎஸ்டி வருமா வராதா சொல்லுங்க பார்சாரி சார், வெள்ளூர் பார்சாரி சார். ஏங்கிற பிசினஸ் மேன், அவருக்கு ஜிஎஸ்டிஆர்சி இருக்கு. மிஸ்ஸஸ் பியும் ஜிஎஸ்டிஆர்சி இருக்கு. மிஸ்ஸஸ் பிக்கு இடத்த ஃப்ரீயா கொடுக்குறாரு. அப்ப ஜிஎஸ்டி வருமா வராதா? ஜிஎஸ்டி அதுல அமௌண்ட் எதுவும் இல்ல சார், அதுதான் கேக்குறேன். ஃப்ரீயா நோ நம்ம ஜிஎஸ்டி ப்ரொவிஷனை பொறுத்தளவு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனுக்கு வித்தவுட் கன்சிடரேஷனா இருந்தாலும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். ஓகே சார். அது நம்ம ஃபிக்ஸ் பண்ற வேல்யூவா தான் இருக்குமா இல்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ற வேல்யூ மார்க்கெட் வேல்யூவா இருக்கணும். மார்க்கெட்ல ஸ்கொயர் ஃபீட் 5 ரூபாய்க்கு போகுதுன்னா நீ ஓய் கம்பெனி 2 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ண கூடாது. ஓகே, நான் சொல்ற எக்ஸாம்பிள் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சா? புரியுது சார். ஓகே சார். அடுத்து ரெண்டிகா இமூவல் ப்ராப்பர்ட்டி, இதை பொறுத்து கண்டிப்பா சர்வீஸ் தான், குட்ஸே வராது. ஒர்க் கான்ட்ராக்டை பொறுத்தளவு கண்டிப்பா சர்வீஸ் தான், குட்ஸ் வராது. என்ஜினியர், ஆர்கிடெக்ட், லைசன்ஸ்
சர்வேயர் சர்வீஸ் கண்டிப்பா சர்வீஸ் தான். அப்புறம் டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பேட்டன், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பெர்மிட்டிவ் யூஸ் ஆர் என்ஜாய் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இதுவும் கண்டிப்பா சர்வீஸ் தான். ஏற்கனவே போன கிளாஸ்ல ஒருத்தவங்க சொன்னாங்க சாஃப்ட்வேர் குட்ஸ்னு. நோ, ஷெட்யூல்ல கிளீனா இருக்கு சர்வீஸ். நான் ஆதென்டிகேஷன் வச்சிருக்கேன். அவங்க இந்த கிளாஸ்க்கு வந்து ஐம் ரெடி டு டெவலப்பிங், டிசைன், ப்ரோக்ராமிங், கஸ்டமைசேஷன், அடாப்டேஷன், அப்கிரேடேஷன், என்ஹான்ஸ்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன் ஐடி சாஃப்ட்வேர், எந்த சாஃப்ட்வேர் இருந்தால் ஒன்லி சர்வீஸ் தான், நோ குட்ஸ். நீங்க ஃபிளாப்பில கொடுத்தாலும் சரி சர்வீஸ் தான். இல்ல நீங்க வந்து ஒரு டேலி மாதிரி ஒரு பேக்கேஜ் வாங்கினாலும் சரி, எந்த சாஃப்ட்வேர் ஐடி சாஃப்ட்வேர் இருந்தாலும் சர்வீஸ் தான், குட்ஸில் கிடையாது என்று ஏகப்பட்ட கோர்ட் வெர்டிக்ட் வந்துருச்சு, ஏகப்பட்ட ஏஆர் கிளாரிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்து இப்போ பாலு சார் கேட்டதுக்கு வரேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஏகப்பட்ட கோர்ட் வெர்டிக்ட் இருக்கு. அக்ரிங் டு ஆப்ளிகேஷன் டு refrain from act or to a tolerance to an act or situation or to an act. அதாவது ஒரு ஆப்ளிகேஷன் பண்றோம், இந்த ஆப்ளிகேஷன் மீறிடுறோம், அப்போதுக்கு ஜிஎஸ்டி. அதான் எக்ஸாம்பிள் நான் கம்பீட் அக்ரிமெண்ட் சப்ளை. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ பாலு சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு கேபிள் கனெக்ஷன் இருக்கு. நான் கோயம்புத்தூர் ராம்நகர் ஏரியாவில் இருக்கேன். அவர் என்ன பண்றாரு, எங்க ஏரியாவுக்கு கேபிள் ஆபரேட்டர் கொடுக்குற என்ன சொல்றாரு, சார் ராம்நகர் ஏரியாவில் காளிங்கர் அண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு நீங்க கேபிள் கனெக்ஷன் கொடுக்க வேண்டாம், அதுக்கு நான் உங்க 10,000 ரூபா கொடுத்துட்றேன். இதுக்கு பேர் நான் கம்பீட் அக்ரிமெண்ட் பேர். ஃப்ரீயா 10,000 ரூபா கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தாலும் சப்ளை என்று கருதப்படுகிறது. இப்போ டாக்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் காம்பீட்டிங் ஃபீஸும் கொடுப்பாங்க கவர்மெண்ட் டாக்டருக்கு. நீங்க பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் எம்ப்ளாயியா போயிடுறாரு. அதுவே தனியா இருந்தால் அது ஜிஎஸ்டி. சரியா? அது லேட் டெலிவரி சார்ஜஸ், அதுவும் வந்து அக்ரி டு ஆப்ளிகேஷன் ரீஃபைர் ஃப்ரம் ஆக்ட்ல வந்துடும், டாலரேட் பண்ணிடுறாங்க சிச்சுவே. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 30,000 ரூபா கிரெடிட் சார், நான் ஒரு கிரெடிட்டுக்கு என் பொருளை சேல் பண்றேன் ஒரு 10,000 ரூபாய்க்கு. 30 நாளைக்குள்ள எனக்கு கிரெடிட் பீரியட், 30 நாளுக்கு பணத்தை திருப்பி தரல, ஒரு 35வது நாள் தர, அந்த 5 நாளுக்கு எக்ஸ்ட்ரான ஒரு 10% வட்டி சார்ஜ் பண்றேன். அந்த 10% வட்டிக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டும், பண்ண வேண்டும். அதுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் போடணும், அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸை போடணும். சரி, நான் ஒரு 10 நாள்ல ஒரு ப்ராடக்டை டெலிவரி பண்றேன்னு பர்ச்சேஸ் ஆர்டர்ல சொல்லிடுறேன். நான் 20 நாள் கழிச்சு தான் டெலிவரி பண்றேன். அந்த 10 நாளைக்கு ஒரு பீனல் சார்ஜ் பண்றாருன்னா அந்த பீனல் சார்ஜ் கண்டிப்பாக ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். அதெல்லாம் உங்களுக்கு அக்ரிகேட்டிவ் அப்ளிகேஷன் ரீஃபர் பண்ண ஆக்ட்ல இருந்து விலகிறேனா, டாலரேட் பண்ண முடியல, அதனால அதுக்கு ஜிஎஸ்டி வரும். சரி, அடுத்து நோட்டீஸ் பே. பட் பாத்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயி கம்பெனிஸ்ல வந்து சார் 3 மாசம் முன்னால நோட்டீஸ் பே கொடுக்கணும்பாங்க. 3 மாசம் நோட்டீஸ் பே கொடுக்கல, கொடுக்காம ஒரு மாதத்திலே நீங்க லீவ் பண்ணிட்டீங்க ஜாப் விட்டுனா, அதுக்கு கண்டிப்பாக அந்த நீங்க தான், அந்த கம்பெனி தான் உங்களுடைய ஜிஎஸ்டி பிடிச்சு கட்டும். கம்பெனி கையில இருந்து கட்டாது, எம்ப்ளாயிட்ட பிடிச்சு தான் கட்டும். சார் இதுல டவுட் இருக்கா? இது சிக்கலான ஏரியா, டவுட் இருந்தா கேட்கலாம் ப்ளீஸ். சார் அப்ப அந்த நோட்டீஸ் பேக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ்ங்க சார்? எக்ஸலென்ட். அத நோட்டீஸ் பேக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் ஜெனரல் கண்டிஷன் 18% சார். ஓகே, எனி अदर क्वेश्चन? இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எத? இந்த இது சொன்னீங்க, இன்ட்ரஸ்டும் அந்த பெனால்டி பாயிண்ட் சொன்னீங்க, இன்ட்ரஸ்ட், இந்த பீனல் இன்ட்ரஸ்ட். ஓகே, அதாவது மைக் சார் அதுல என்ன ஒண்ணு சார், அது சேலரிக்கு நம்ம ஜிஎஸ்டி எதுவும் கலெக்ட் பண்றது இல்ல, இது சேலரி தானே, அப்ப அதுக்கு எப்படி ஜிஎஸ்டி வரும்? அதான் இல்ல, சேலரிக்கு ஜிஎஸ்டி சொல்லல சார். இங்க நோட்டீஸ் பே, ஒரு எம்ப்ளாயி வந்து 3 மாதத்துக்கு விலகுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னால ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் கம்பெனிக்கு, கரெக்டா? அப்ப அவர் என்ன பண்ணிடுறாரு, 3 மாசம் நோட்டீஸ் கொடுக்கல, உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் படி 1 மாதத்துல விலகி போயிடுறாரு. அப்ப 2 மாதத்துக்கு கம்பெனி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காது கண்டிப்பா. அப்ப அந்த நோட்டீஸ் பே, அந்த 2 மாத பணத்துக்கு கண்டிப்பா எம்ப்ளாயிட்ட ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கம்பெனி கட்டணும். புரியுதா புரியலையா சார்? கான்செப்ட் புரியலையா சார்? அப்ப நம்ம சார் அப்ப இப்ப எக்ஸாம்பிள் 2 months நோட்டீஸ் பீரியடுக்கு ஒரு 30,000 மாசம்னா 60,000 வரும்னா பிளஸ் 60,000 பிளஸ் இன்டு 18% வாங்கி கண்டிப்பா. எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி எஸ். இப்ப நம்ம ஜிஎஸ்டி கவரேஜ்ல இல்ல, நம்ம எக்ஸம்ஷன் இருக்காங்க, எம்ப்ளாயர் எக்ஸம்ஷன்ல இருக்காங்க, இல்ல ஜிஎஸ்டி கவரேஜ் இல்லன்னா அப்ப எம்ப்ளாயரை பொறுத்தவரை அப்படி கிடையாது மிஸ்டர் முத்துப்பணியப்பன். உங்க கம்பெனி கண்டிப்பா 40 lakhs மேல போனா இவங்க எப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல வரும்போது அப்ப ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் இருக்க கம்பெனியா தானே இருக்கும். ஒரு எம்ப்ளாயி நோட்டீஸ் பீரியட் கொடுக்குற அளவு கம்பெனியா இருந்தா உங்க டர்ன் ஓவர் கண்டிப்பா 40 lakhs மேல தானே இருக்கும். ஜிஎஸ்டி மேண்டேட்டா ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்களா? பண்ணாம இருக்க சான்ஸ் இல்ல. ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணாத கம்பெனி, ஒரு ப்ராப்பர்ட்டிஷிப் ஒரு 18 லட்சம் டர்ன் ஓவர் தான், இந்த பிரச்சனையே கிடையாது.
ஒரு நோட்டீஸ் பேக் கொடுக்குற அளவு கம்பெனி இருக்குன்னா கண்டிப்பா ஒரு கார்பரேட்டா தான் இருக்கும், இல்லாம இருக்க சான்ஸ் இல்ல. அப்ப கண்டிப்பா அவங்க மேண்டேட்டரியில வந்துடுறாங்க. ஓகே, இது கேபிள் கனெக்ஷன்ஸ் நாட் ப்ரொவைடட்னு ஒன்னு போட்டுக்கல, அது என்ன சார்? அதான் நம்ம எக்ஸாம்பிள்ல சொன்னேனே, அதாவது அது நான் கம்பீட் அக்ரிமெண்ட்ல சொன்னேன். இப்ப சப்போஸ் நான் என்ன பண்றேன்னா சார், நான் ஒரு ராம்ல இருக்க ஒரு ஏரியால இருக்கேன். அப்ப என்ன பண்றேன், எங்க ஏரியாக்குள்ள ஒருத்தர் கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு, இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, இன்னொரு எங்க ஏரியால கேபிள் ஆபரேட்டர், ஏப்பா இந்த ஒரு தெருவு கொடுக்காத, இது பிரீமியம், எனக்கு அதிக ஃபீஸ் தராங்க, இந்த தெருவுல கொடுக்காம இருக்க உனக்கு 10,000 ரூபாய் தரேங்கிறார். நான் கம்பீட் அக்ரிமெண்ட் போட்டி போட வேண்டாங்கிறதுக்கு. அப்ப அந்த 10,000 ரூபாய்க்கு அந்த நான் கம்பீட் அக்ரிமெண்ட் அவர் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். புரியுதா? ஓகே சார், தேங்க் யூ வெரி மச். சார் இதுல இன்னொன்னு, இப்ப சேலரி அவருக்கு நோட்டீஸ் பீரியடு, இப்ப வந்து அந்த எம்ப்ளாயி ஏதாவது ப்ராப்ளத்துக்கு அவர்கிட்ட வந்து பெனால்டி மாதிரி ஏதாவது கலெக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஜிஎஸ்டி வருமா? ஆமா கண்டிப்பா. அவர் சப்போஸ் ஒரு கையாளர் பண்ணிட்டாருன்னா பணத்தை கேஷியர் அப்படி வாங்கினீங்கன்னா வராது. அது எம்ப்ளாயி உங்கள்ட்ட திருந்த பணத்தான கொடுக்குறாரு, வராது. நீங்க சிச்சுவேஷன் சொல்லுங்க, இதுல எம்ப்ளாய்க்கு பீனல் பண்ற ஆப்ஷன் கிடையாது. இல்ல அவர் இப்ப ஒரு ஸ்டாக் சரியா மெயின்டைன் பண்ணல, அதுல வந்து ஸ்டாக் வேரியேஷன் வருது, அப்ப அதுக்கு நம்ம வந்து அது வராது. ஸ்டாக் வேரியேஷனுக்கு தொலைஞ்சு போன ஸ்டாக்கு தானே பணம் வாங்குறீங்க, அது வராது. இங்க வர்றது என்னன்னா, மேல இருக்க வார்த்தையை பாத்தீங்கன்னா agreeing to obligation to refrain from act. அவர் ஆக்ட்ல சொன்னதை தவறிட்டார். டு டாலரன்ஸ் ஆக்ட் சிச்சுவேஷன் ஆக்ட்ல சொன்னதை அந்த அப்பாயின்மெண்ட் போட்டதை தவறிட்டார். அப்படி பண்ணும்போது இந்த சிச்சுவேஷன் ஒழிய நீங்கிற மாதிரி தெப்டுக்குலாம் வராது. சார் இப்போ ஒரு சந்தேகம் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாங்கல்ல சேலரி அண்ட் வேஜஸ் அட்வான்ஸ், சேலரி அட்வான்ஸ், அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்றாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து டாக்ஸபிளான்னு கேட்க. கண்டிப்பா வரும். எக்ஸலன்ட் क्वेश्चन. அட்வான்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வாங்குனீங்கன்னா அதர் இன்க்ளூட் ஆஃபர் பண்ணி 18% ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். அது சார், ஆனா அது வந்து சார் பெர்கசைஸ்ல கவர் ஆயிடும் சார். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி தான் நம்ம அந்த பர்சன்டேஜ் போட்டு அவங்கள்ட்ட கலெக்ட் பண்றோம் சார், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் மாதிரி. இல்ல நீங்க பெர்கசைஸ் வந்து உங்களுக்கு கைண்டா கொடுத்தா தான் முத்து பண்ணிப்பான். பெர்கசைஸ்ல வந்து கமிஷன் கொடுத்த கிளாரிஃபிகேஷன்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒரு கார் கொடுக்குறீங்க, கார் கொடுத்து கார் ஃபியூயல் கொடுத்தா தான் எம்ப்ளாயி அட்வான்ஸ் பெர்கசைஸ்ல எப்படி ஒரு இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல சொல்லுங்க கைண்டா. இல்ல சார், இப்ப அட்வான்ஸோ இல்ல லோன் டு எம்ப்ளாயின்னு வெச்சுக்கோங்க சார். இல்ல லோன் டு எம்ப்ளாயி வேற, அட்வான்ஸ் வேற. ஓகே, இப்ப லோன் டு எம்ப்ளாயிக்கு இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்றோம்ல சார், அது பெர்கசைஸ்ல வந்துரும். சோ அப்ப ஜிஎஸ்டி கவரேஜ் வராது. இங்க இவர் நீங்க யூஸ் பண்ண வார்த்தை அட்வான்ஸ். ஓகே, थैंक यू. நீங்க பெர்கசைஸ் டெஃபினிஷன்ல போய் பார்க்கணும். லோன் டு அவர் சப்போஸ் ஒரு 1 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்திருக்காரு கம்பெனில, அந்த பெர்கசைஸ்ல வந்துரும். இதே அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா பெர்கசைஸ்ல கவர் ஆகாது. இப்போ ஒரு கம்பெனில வந்து எம்ப்ளாய்க்கு வந்து டெலிஃபோன் சார்ஜஸ் 2000 அலோவ் பண்றாங்க சார். அவங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலா பர்சனல் யூஸ்க்கு 5000 வந்து பில் வந்துருது, 3000 வந்து ரீஃபண்ட் பண்றாரு, அதோட அவங்க எம்ப்ளாயோட கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஜிஎஸ்டி வருமா சார் 3000க்கு? இது ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் செப்பரேட் சாப்டர், அது வரையில பார்க்கலாம். சார் இப்போ இன்னொருத்தர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, இப்போ நீங்க சொல்றபடி எல்லாம் ரைட்டு, கலெக்ஷனுக்கு வந்து அந்த டாக்ஸ் கட்டுறோம், அதுக்கு வவுச்சர் போடணுமா இல்ல டெபிட் நோட் போடணுமா, ரைஸ் பண்ணணுமான்னு கேட்க. இல்ல இதை பொறுத்தளவு என்ன போடணும் அப்படின்னா அவங்க வந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கட்டுறாங்க அப்படிங்கிற டெபிட் நோட் தான் போடணும். வவுச்சர் வந்து பேமெண்ட் வச்சிரும், ஒன்லி ஆர்சிஎம்க்கு தான் வரும், இங்க வராது. டாக்குமெண்டேஷன் செப்பரேட் சாப்டர் இருக்கு, 3 கிளாஸ் இருக்கு, அது எடுக்கல பார்த்தலாம். நெக்ஸ்ட் போயிடலாமா சார்? சார் ஒரே டவுட் சார், இப்ப எம்ப்ளாயி ஏதாவது ஐடி கார்டு தொலைச்சிட்டாங்க, ஏதாவது புரோக்கன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம பெனால்டி மாதிரி ஒன்று வாங்குறோம் சார். அப்ப அதுக்கு ஜிஎஸ்டி வருமா சார்? கண்டிப்பா வரும், அது பெர்கசைஸ்ல வராதுல்ல. ஆனா அதுக்கு ஜிஎஸ்டி நம்ம கலெக்ட் பண்ணணும் அவங்கள்ட்ட இருந்து. ஆமா, அவங்களே கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்றீங்க இல்ல, யூ ஹேவ் டு ரெமிட் டு தி கவர்மெண்ட். கலெக்ட் பண்றது பண்ணாத உங்க பிரியம், யூ ஹேவ் டு ரெமிட். பட் பெனால்டி அமௌண்ட் வாங்கிரணும், பட் ஜிஎஸ்டி அவங்கள்ட்ட வாங்கணுமா நம்ம தான் கட்டணுமா? இல்ல அது உங்க பிரியம். கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வேணும், நீங்க வாங்கி கட்டினாலும் சரி, கையில இருந்து கட்டினாலும் சரி. ஓகே சார், இது எப்படி நார்மல் நம்ம டாக்ஸோட கம்ப்யூட் பண்ணி கட்டிடணுமா, எப்படி சார் செப்பரேட்டா ஐடென்டிஃபை பண்ணணுமா? இல்ல நீங்க வந்து மந்த்லி ரிட்டர்ன்ல ரிப்போர்ட் பண்ணிரணும் அதெல்லாம். ஓகே சார். சார் ஜஸ்டின் சார் முன்னாடி ஒரு क्वेश्चंस படி அந்த எம்ப்ளாயி வந்து அந்த ஸ்டாக் இதுல வந்து நிறைய மிஸ் ஆயிடுச்சு, அவர் ஸ்டோர் கீப்பரா இருக்காரு, அந்த ஸ்டாக்ல வந்து நிறைய இது அமௌண்ட் இதாயிடுச்சு, அத வந்து அந்த 2 மாசம் சேலரியில அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் क्वेश्चन கேக்குறாரு. சேலரியில அட்ஜஸ்ட் பண்ணலாமே, சேலரியில அட்ஜஸ்ட் பண்ணா உங்களுக்கு அது அந்த நோட்டீஸ் அந்த 2 மந்த் 3 months நோட்டீஸ் சொன்னீங்களா, அதனால இவருக்கு 1 month நோட்டீஸ் கொடுத்துட்டாரு, மீதி 2 மாசம். இல்ல ரவி சார், இதெல்லாம் வந்து டாக்ஸ் பிளானிங், அது நீங்க வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்க வேண்டியதான்.
ஓகே ரவி சார். ரவி சார் இது வந்து டாக்ஸ் பிளானிங் சார். இது வந்து எப்படி நீங்க 3 மாதத்துக்கு நோட்டீஸ் பீரியட் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும். நீங்க எப்படி 1 மாசம் சொல்லிட்டு 2 மாசம் போய் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? இதெல்லாம் தப்பாயிடும். ரவி சார், அப்புறம் அதாவது வந்துங்க சேலரியில வந்து எதுதான் பிடிக்கலாம்னு சொல்லி ஒரு 5 ஐட்டம் தான் இருக்கு. இப்ப சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்டோர் கீப்பர் வந்து கையாடல் பண்ணிட்டாரு, ஏதோ பண்ணிட்டாலும் அவருக்கு வந்து நீங்க டிடக்ஷன் பண்ணனா அதுக்கு என்கொயரி எல்லாம் வச்சு முறைப்படி பண்ணி தான் அதுக்கு டிடக்ஷன் பண்ண முடியுங்க. அப்படி இல்லாம டிடக்ஷன் பண்ணீங்கன்னா இட்ஸ் அஃபென்ஸ், மாட்டிக்குவாங்க. சரி சரி, அதான் அதுக்காக அந்த நோட்டீஸ் பண்ணக்கூடாது. அப்படி வந்து அதாவது ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க நீங்க இந்த மாதிரி மேனிபுலேட்டருக்காக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு என்கொயரி வைக்கணும், கமிஷன் வச்சு எல்லாம் பண்ணி ப்ரூஃப் பண்ண பிறகு அதை டிடெக்ட் பண்ண முடியும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ எந்த கம்பெனிலையும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க லீகலா அதை டிடெக்ஷன் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் ஆபத்துங்க. இல்ல பெருமாள் சார், இது இவங்க வேற சிச்சுவேஷன் கேக்குறாங்க. நமக்கு ப்ரொவிஷன்ல சொல்லி இருக்குது அக்ரீங் டு ஆப்ளிகேஷன் தான் டு ரீஃப்ரெயின் ஃப்ரம் ஆக்ட். அவர் சொன்ன தவறுனதை தவறிட்டார். அப்போ வந்து எம்ப்ளாயில நோட்டீஸ் பே ஒன்று தான் பிரச்சனை வரும், வேற எதுவும் பிரச்சனை வராது. இப்போ இன்னொருத்தர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து லோன் கொடுக்காங்க, அவங்க அரசு ஊழியர்களுக்கு லோன் கொடுக்காங்க, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருமா? கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் போடுவாங்களான்னு சொல்லி இல்ல அது எக்ஸம்ஷன் சாப்டர்ல பாக்குறாங்க. கவர்மெண்ட் பூராமே எக்ஸம்டட். சேது சார், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சர்வீஸ் கேட்டகரியில வருதுங்களா? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் எம்ப்ளாயின்னு சொல்றீங்கல்ல? ஆமா. அது வந்து whether it comes under the definition of service. இல்ல அது இன்ட்ரெஸ்ட்னா நீங்க எந்த இன்ட்ரெஸ்ட் கேக்குறீங்க? இந்த எம்ப்ளாயி வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்ப அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எம்ப்ளாயர் கலெக்ட் பண்றாரு அப்படிங்க. சர்வீஸ்ல வரும். எப்ப வராதுன்னா உங்க தொழிலே பேங்கிங் கம்பெனியா இருக்கு, இல்ல அடை கடையா இருக்கு, இல்ல ஒரு நேச்சுரல் ஆஃப் பிசினஸ் என்பிஎஃப்சி, அந்த இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு எக்ஸம்ப்டட். உங்களை பொறுத்தவரை நீங்க வாங்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டாக்ஸபிள். இன்ட்ரெஸ்ட் கம்ஸ் அண்டர் சர்வீஸ் கேட்டகரி. எஸ் 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 எஸ். ஓகே, அடுத்து போயிடலாம். சரி, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இதை விட்டுட்டு அடுத்தது போறோம். லீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், சேல், டிரான்ஸ்ஃபர், பார்ட்டர், ரெண்டல், டிஸ்போசல், இது தெரிஞ்சு சப்ளை இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து டைப் ஆஃப் சப்ளை பார்க்க போறோம். அதுக்காக தான் இந்த ஸ்லைடு போட்டேன். சரிங்களா? ஏன்னா இதுக்கு மேல பண்ணோம் அப்படின்னா நான் வந்து 70 பேர் 35 கிளாஸ் போட்டிருக்கேன். இதே லாங் டெர்ம் ரவி சார்லாம் சொன்னார். நான் இந்த அளவு போனாலே எனக்கு தெரிஞ்சு 90 மணி நேரம் ஆயிரம் இருக்கு. 45 கிளாஸ் பட் நம்ம கமிட் பண்ணிட்டோம். நான் சிலபஸ் முடிச்சு கொடுக்க ரெடி. சரியா? வித்தவுட் அடிஷன் ஆஃப் ஃபீஸ். ஓகே, அடுத்து நான் போட்டிருக்கேன். எங்க டெலிகிராம்ல ரொம்ப பேர் வராம இருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் வாட்ஸ்அப்ல இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க டெலிகிராமுக்கு வாங்க சார். நம்ம நீங்க ஒவ்வொரு ஆளும் நினைச்சீங்கன்னா ஆளுக்கு 2 பேர் ஆட் பண்ணீங்கன்னா நம்ம டெலிகாம் ஸ்ட்ரென்த் எங்கேயோ போயிடும். தயவு செஞ்சு வந்திருக்க 100 பேர்ல ஆளுக்கு 2 பேராச்சும் ஆட் பண்ணி விடுங்க நம்ம டெலிகிராம்ல ப்ளீஸ். மை ஹம்பிள் ஒப்பீனியன். அப்புறம் இன்னொன்னு 7/7/17, அதாவது நம்ம 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருது. அதுல 3:45 to 5 நீங்க எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். ஜிஎஸ்டி, ஆர்ஓசி, இஎஸ்ஏ, பிஎஃப், லேபர் லா, ஃபேக்டரி ஆக்ட். நானும் பெருமாள் சாரும் பண்ணிருக்கோம். 7/7/20 சார். அது 17 சாரி 7/7/20 சாரி. 600 மெம்பர் அலௌடு. உங்க ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் வர சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். 600 பேருக்கு பணம் கட்டியிருக்கோம். 600 பேர் யாரு வேணாலும் வரலாம் சார். இதுக்கு லிங்க் எப்ப சார் அனுப்புவீங்க? இல்ல நான் லிங்க் இன்னைக்கு அனுப்புனா உங்களுக்கு குழப்பி இருந்தா இன்னைக்கு அனுப்பல. நானு நாளைக்கு மார்னிங் லிங்க் வந்துரும். ஏன்னா இன்னைக்கு அனுப்புனா நீங்க சொல்லுங்க ரவி சார். பேசுறேன். அந்த இத மெசேஜ் நான் ஃபார்வர்ட் பண்ணாததுக்கு காரணம் இதுக்கு தான். இதுல எது வந்துருவாங்களோன்னு தான் நான் வந்து இல்ல அதனால ஃபார்வர்ட் பண்ணுவேன். நம்ம இதுல ஃப்ரீ இதுக்கு வந்துட்டாங்கன்னா இதாயிடும். இந்த மெசேஜ் நான் இன்னும் ஃபார்வர்ட் பண்ணல. இல்ல அதனால தான் ரவி சார் நான் இன்னும் அதுக்கு ஐடியா கிரியேட் பண்ணாம வச்சிருக்கோம். நான் பெருமாள் சார் நாளைக்கு காலைல கிரியேட் பண்ணிக்கலாம். நாளைக்கு லிங்க் வரும் சார். 600 பேர் பணம் கட்டியிருக்கோம். யார் ஒன்லி தயவு செஞ்சு டீலர்ஸுக்கு யாருக்கு கடைக்காரங்களுக்குலாம் பாஸ் பண்ணிடுறாங்க. ஒன்லி ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் வாங்க சார். டெலிகிராம்ல கொஞ்சம் ஆட் பண்ணி விடுங்க சார். ஸ்ட்ரென்த் வேணும் நமக்கு, ரொம்ப முக்கியம். சார் சதீஷ் சார், ஒரு டவுட் கேட்கலாமா சார்? சொல்லுங்க சதீஷ் சார். இப்போ பிரைவேட்டா ஃபைனான்ஸ் பண்றாங்கல்லங்க சார், அவங்க கலெக்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து ஜிஎஸ்டி வருமாங்க சார்? வராது. அவங்க நேச்சுரல் பிசினஸ் ஃபைனான்ஸ் வராது. ஓகேங்க சார், தேங்க் யூ சார். அது டெலிகிராம் குரூப் பேர் என்னன்னு கேக்குறாரு ஒருத்தர். பிஎஸ் அகாடமி சொல்லிடுங்க. கேள்வி நான் உங்களுக்கு டெலிகிராம் அவர் கேக்குறவர் வந்து அவர் மெசேஜ் போட்டேன். நான் போட்டேன். ரைட் சார், ரைட் சார், தேங்க் யூ சார். இப்போ அன்செக்யூர் லோனுக்கு வருமா சார் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா? வராது. உங்களுக்கு அது எல்லாமே எக்ஸம்ஷன் சாப்டர்ல வருது.
நான் எடுக்கிறேன். இப்போ இல்லை டெலகிராம்ல வேணுங்கிற எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கோ பெருமாளுக்கும் ஹை மெசேஜ் கொடுங்க, நாங்கள் உடனே டெலகிராமில் ஆட் பண்ணி விட்டுருவோம். ஹைன்னு போட்டு பர்சனலுக்கு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் ஆட் ஆகிடும். அடுத்து நம்ம வந்து டைப் ஆஃப் சப்ளை பார்க்க போகிறோம். மிக்சர் சப்ளைனா என்ன, காம்போசிட் சப்ளை, காம்போசிஷன் சப்ளை, ஜீரோ ரேட்டட் சப்ளை, எக்ஸம்டட் சப்ளை, நில் ரேட்டட் சப்ளை, continuous supply, non-taxable supply, goods and on approval basis, deemed supply. இத்தனை சப்ளை இருக்கு. இதை ஒவ்வொன்றையா பார்க்க போறோம் பாருங்க. மிக்சர் சப்ளைனா நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய செக்ஷன் 2 சப்செக்ஷன் 74. இதுல என்ன வரும்னா மிக்சர் சப்ளைல எப்பவுமே 4-5 பொருள் சேர்ந்து வரும். அதுல எந்த பொருளுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் அதிகமோ அந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் அந்த பொருள் எல்லாத்துக்கும் பொருந்தும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு டை, ஒரு ரிஸ்ட் வாட்ச், ஒரு லெதர் வாலெட், ஒரு பென், 4 சேர்ந்து ஒரு காம்போவை ஒரு பேக் பண்ணியிருக்காங்க சார். இந்த காம்போ பேக்கை போய் நான் நீல்கிரிஸ்ல வாங்குறேன். அப்போ அது நான் டையை தனியாக வேணாலும் வாங்கலாம், ரிஸ்ட் வாட்சை தனியாக வேணாலும் வாங்கலாம், லெதர் வாலெட்டை தனியாகவும் வாங்கலாம், பேனாவை தனியாகவும் வாங்கலாம். மிக்சர் சப்ளை டெஃபினிஷன் என்னன்னா, நான் தனித்தனியாக வாங்கக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும், ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டாக இருக்கக்கூடாது. ஆனால் சேர்த்து காம்போ ஆஃபராகவும் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ 4 சேர்த்து வைக்கும்போது டைக்கு 5%, ரிஸ்ட் வாட்ச் எக்ஸாம்பிள் 18, பேனா 5, வாலெட் 28ன்னா 4 சேர்ந்து வாங்கும்போது 4 பொருள் வேல்யூக்கு 28 தான் டாக்ஸ் போடுவாங்க. இதுதான் மிக்சர் சப்ளை. தனியாக வாங்கினா டைக்கு 5, வாலெட்டுக்கு 28, பேனாவுக்கு 5, வாட்சுக்கு 18ன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கேன். இதான் இதில் முக்கியம். இது பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல என்ன அப்படின்னா, மினிமம் 2 இருக்க வேண்டும். 2ஓ 2க்கு மேலோ இருக்கலாம். 2ல குட்ஸும் ஒரு குட்ஸ் ஒரு சர்வீஸ் இருக்கலாம், இல்ல 2 குட்ஸ் ஒரு சர்வீஸ் இருக்கலாம். எனி காம்பினேஷன், குட்ஸ் மட்டும் சேர்ந்திருக்கலாம், இல்ல குட்ஸும் சர்வீஸும் சேர்ந்திருக்கலாம், இல்ல 3 சர்வீஸ் சேர்ந்திருக்கலாம், இல்ல 3 குட்ஸ் சேர்ந்திருக்கலாம். மினிமம் 2, அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் சேரலாம். ஆனா சிங்கிள் பிரைஸா இருக்கணும். எம்ஆர்பி ஒரு ரேட்டு தான் போட்டிருக்கணும். 4ஐயும் பேக் பண்ணி 4 பிரைஸ் போட்டுக்கப்படாது. பேக் வேரிய ப்ராடக்ட் சிங்கிள் பேக்கேஜ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேண்ட், ஷர்ட், பெல்ட், பேனா 4ஐயும் ஒரே பேக் பண்ணி ஒரே இது போட்டிருப்பாங்க எம்ஆர்பி. இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா பேஸ்ட்டும் ப்ரெஷ்ஷும் சேர்ந்து ஒரே இதாக இருக்கும், ஒரே எம்ஆர்பி தான் இருக்கும். அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஆனா அது செப்பரேட்டா வாங்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். சார் சொல்லுங்க சார். சார் இப்போ ஒரு ஷாப், ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் சார். புரியல, உங்க ஸ்பீக்கர் வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க, எக்கோ அடிக்கும். சார் இப்போ வந்து நம்ம துணி கடைக்கு போறோம் சார். சரி சார், துணி கடைக்கு போறோம். ஹலோ, கேக்குது சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம வந்து காட்டன் ஷர்ட் எடுக்கிறோம், லினன் ஷர்ட் எடுக்கிறோம். இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும். அது வந்து உங்க குட் நேம் சார்? அது அப்படி அந்த மாதிரி இருக்கு. கிரி பிரசாத். மிஸ்டர் கிரி கொஞ்சம் வெவ்வேறு செக்ஷன்ல இருக்கும், பட் கீழ டெலிவரில இருங்க. மிஸ்டர் கிரி, உங்களுக்கு நீங்க சப்ளை முடிச்சோன்னு உங்க டவுட்டை கேளுங்க. பாதியில நிப்பாட்டிங்கன்னா எல்லா சப்ளையும் முடிச்சிடுறேன், அப்புறம் டவுட்டை கேளுங்க. நடுவில் நிப்பாட்டிங்கன்னா எனக்கு டெம்போ போயிடும். கண்டிப்பா ஆன்சர் பண்றேன், கடைசியா கேளுங்க. ஓகே, ஈச் ஆஃப் அது தனித்தனியா கொடுக்கக்கூடிய ஐட்டமா இருக்க வேண்டும். ஆனா சிங்கிள் பேட் சிங்கிள் ரேட் தான் போட்டுருக்கணும், அதான் மெயின். அடுத்து காம்போசிட் சப்ளை செக்ஷன் 2 சப்செக்ஷன் 30 பார்க்க வேண்டியது. இதுக்கு நீங்க இதுல 2 or more taxable supply. மிக்சர் சப்ளை டாக்ஸபிள் சப்ளைங்கிற வார்த்தை இல்லை. இங்க வரி உள்ள பொருளாக இருக்க வேண்டும். 2ஓ 2க்கு மேற்பட்ட பொருளாக இருக்கலாம். 2 குட்ஸ் ஒரு சர்வீஸ் சேரலாம், இல்ல ஒரு குட்ஸ் ஒரு சர்வீஸ் சேரலாம். எனி காம்பினேஷன். ஆனா நேச்சர்லி பண்டில்டா இருக்கணும். தனியா அந்த பொருள் கிடைக்கக்கூடாது, சேர்ந்து தான் வரணும். ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்லயே அது பொருள் சேர்ந்ததாக இருக்க வேண்டும். சிங்கிள் பேக்கேஜ் இருக்கணும். ஒன்னு வந்து மெயினா இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் சேர்ந்து கொடுக்கணும், தனியா கொடுக்க கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? மொபைல் போன் சார்ஜர் 2 சேர்ந்து தான் வரும், தனியா வராது. நீ ஒரு மொபைல் போன்னா சார்ஜர் சேர்ந்தா கொடுப்பான். அப்போ மொபைலுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸோ அதான் சார்ஜருக்கு, அதான் காம்போசிட். பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு நீங்க செக்ஷன் 2 சப்செக்ஷன் 19 பார்க்கணும். பிரின்சிபல் சப்ளைனா என்ன? பிரின்சிபல் சப்ளை இஸ் a supply which constitute the predominant element of the composite supply and to which
என்டிஎட் சப்ளை, ஃபார்மிங் பார்ட் ஆஃப் தி காம்போசிட் சப்ளை. இப்போ நான் மொபைல் ஃபோன் வாங்க போறேன்னா மொபைலும் சார்ஜரும் சிங்கிள் பேக்ல இருக்கும். மொபைலுக்கு என்ன ரேட் ஆட்டாச்சோ அதான் சார்ஜருக்கு. அதுதான் காம்போசிட் சப்ளை டெஃபினிஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் ஐட்டம் ஆர் ஜெனரலி சோல்ட் அஸ் எ காம்பினேஷன். அந்த ஐட்டத்தை பிரித்து விற்க முடியாது. ஐட்டம் cannot be supplied separately. That rate principal supply மொபைலுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸோ அதுதான் சார்ஜ் இருக்கு. லேப்டாப் இது பேக், லேப்டாப்புக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸோ அதான் பேக். சரியா? இப்போ காம்போசிட் சப்ளை மிக்சர் கம்பைன் பண்ணி காப்புறேன். மிக்சர் சப்ளைனா சம்பந்தம் இல்லாத ரெண்டு பொருள் சேருது, ஒரு பேனாவும் டைரியும். காம்போசிட் சப்ளைனா நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறீங்க, அங்கே ஒரு காஃபி சாப்பிட்றீங்க ரூம் சர்வீஸ்ல. அப்ப காஃபியை ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா 5ன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இங்க ஹோட்டல்ல ரூம்ல தங்கி இருக்கு 18. அப்ப சாப்பிட்ற காஃபிக்கு 18 தான் போடுவார் காம்போசிட் சப்ளைல. இதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் போட்டிருக்கேன். ஒரு பெட்டையும் ஒரு காஃபியையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஒரு ஜூஸ் சாப்பிட்றீங்க, ஜூஸை போய் வெளியில சாப்பிட்டீங்கன்னா 5ஆ இருக்கலாம், நீங்க தங்கி இருக்க லாட்ஜ் 18ஆ இருக்கலாம். அப்ப லாட்ஜுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸோ அதுதான் ஜூஸுக்கும் பொருந்தும். ப்ரீ டாமினன்ட் சப்ளை இங்க என்ன லாட்ஜ்ல தங்குறது. அப்ப லாட்ஜுக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் தான் ஜூஸுக்கும் பொருந்தும். சார் இப்ப காம்போசிட் சப்ளை மிக்சர் சப்ளை மட்டும் டவுட் கேளுங்க. கிரி கேட்டார், சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு லினன் ஷர்ட் வாங்குறேன், செகண்ட் ஃப்ளோர்ல ரெடிமேட், அது மிக்சர் சப்ளைல வராது, காம்போசிட் சப்ளைல வராது, அது இண்டிவிஜுவல் சப்ளை தான். எப்ப அந்த ஒரு லீனான் ஷர்ட்டையும் ஒரு கார்மெண்ட்டையும் பேக் பண்ணி வச்சுட்டா தான் மிக்சர் சப்ளை காம்போசிட் சப்ளைல வரும். இங்க அது அவர் கேட்டது காம்போசிட் மிக்சர் சப்ளை கான்செப்ட்ல வராது. சார் டவுட் இருந்தா கேட்கலாம். பாலு சார் ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு, யூபிஎஸும் பேட்டரியும் எப்படி வரும்? யூபிஎஸும் பேட்டரியும் கண்டிப்பாக மிக்சர் சப்ளைல தான் வரும், காம்போசிட்ல வராது. அடுத்த சார் ஹோட்டல்ல ரெஸ்டாரன்ட்ல தனியா போய் சாப்பிட்டா அதுக்கு தனி ரேட் தானே சார்? ஆமா, நீங்க இல்ல பாலு சார், நான் இங்க சொன்ன எக்ஸாம்பிள் நீங்க போய் ஒரு residing in the hotel and I'm taking refreshments from the restaurant separately. அப்படி கிடையாது. நீங்க தனியா அந்த ரெஸ்டாரண்ட்ல தங்காம நீங்க வெளியில இருந்து போய் சாப்பிட்டா தான் ரெஸ்டாரண்ட். ஹோட்டல்ல தங்கி அந்த டாரிஃப்ல உங்க பேர் வந்துருச்சுன்னா ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டாலும் அந்த லாட்ஜுக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் தான் பாரு சார். ரூம் சர்வீஸ் தான சார் காம்போசிட் சப்ளை தான சார்? புரியல சார்? ரூம் சர்வீஸ் நோ ரூம் சர்வீஸ் கிடையாது. அந்த உங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த லாட்ஜ்ல உள்ளே ஹோட்டல் இருந்தா ரூம் சர்வீஸ் நீங்க போய் அங்க உங்க அந்த உள்ள இருக்க ரிஜிஸ்டர்ல உங்க பேர் ரிஜிஸ்டர் ஆயிருது, அந்த டாரிஃப் டிக்ளேர் டாரிஃப்ல வந்துடுறீங்க. நீங்க ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பிட்டாலும் உங்களுக்கு லாட்ஜுக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் தான். நீங்க வெளியில அந்த ஹோட்டல்ல போய் தங்காம வெளியில போய் அந்த ஹோட்டல் என்ட்ரன்ஸ்க்கே போகாம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸிட் இருந்து காமன் பாசேஜ் இல்லாம அந்த ஹோட்டல்ல போய் தனியா தோசை சாப்பிட்டாதான் ரெஸ்டாரண்ட் ரேட் ஆஃப் டாக்ஸ். ஏன்னா இங்க உங்களுக்கு என்ட்ரியில உங்க பேர் விழுந்துருது. நான் அப்ப இந்த ஹோட்டல்ல தங்கினால அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் நீங்க சாப்பிடுறீங்க. ஹோட்டல்ல தங்கலைன்னா எந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுற ஆப்ஷன் இருக்குல்ல பாலு சார் உங்களுக்கு? இதுல இன்னொரு டவுட் சார். சரி சார் கார்த்திகேயன், இப்போ நம்ம ஹோட்டல் தங்குறோம், ரெஸ்டாரண்ட்ல போய் நம்ம தனியா கேஷ் கொடுத்து நம்ம பே பண்ணிட்டு வச்சு தனியா அது அப்ப ஃபைன் தான வரும் உங்களுக்கு? வராது சார். இல்ல சாரி சார், கிடையாது கார்த்திகேயன் சார். ஏன்னா அங்க ஹோட்டல்ல தங்கின அந்த லாட்ஜ்ல தங்கினாலதான் கார்த்திகேயன் சார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க. ஓகே. அந்த லாட்ஜ்ல தங்கலைன்னா நீங்க அடுத்த ஹோட்டல்ல போய் கூட சாப்பிடுவீங்கல்ல? கண்டிப்பா கரெக்ட். அப்ப அந்த என்ட்ரியில அந்த அட்டெண்டன்ஸ்ல உங்க பேர் விழுந்துறதுனால அங்க ப்ரீ டாமினன்ட் எங்க லாட்ஜ் தான் டாமினேட்டா இருக்குங்க. ஓகே. ப்ரீ டாமினன்ட் சப்ளை. அப்ப லாட்ஜுக்குள்ள ரேட் ஆஃப் தான் சாப்பிடுறதுக்கு வரும். பட் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் தெரியாதுல சார் பில் பண்றவங்களுக்கு? ஹோட்டல் தங்கி இருக்காங்களா இல்ல வெளிய ஓபன் கஸ்டமரான்னு சொல்லிட்டு? இல்ல அது கரெக்ட். அது நீங்க அந்த ரெஸ்டாரண்ட் காரன் நீங்க தான் டீச் பண்ணணும். ப்ரொஃபஷனல் எப்படி தான் இருக்கு. ஓகே ஓகே. நீங்க கேக்குறது கார்த்திகேயன் சார் ஃபேக்ட், நான் சொல்றது ஆக்ட் சார். थैंक यू நான் சார். சார் ஒன் क्वेश्चन சார். இப்போ ஒரு ஏ பி க்கு குட் சப்ளை பண்றாரு சார். சப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட்ஸோட டாக்ஸ் போறாரு, பிளஸ் ஃப்ரைட் சார்ஜஸ் போடுறாரு. அப்போ ஃப்ரைட் சார்ஜஸ்க்கு ஜிஎஸ்டி வருமா? எவ்வளவு பர்சன்டேஜ்
வெரி குட், எக்ஸலன்ட் கொஸ்டின். அதாவது இது வந்து மிக்சட் சப்ளைல வந்துடும். ஒரு மெஷினரி நீங்க போய் விற்கிறீங்க, அந்த பில்லுல மெஷினரிக்கு 18% போடுறீங்க, அதுலேயே கொஞ்சம் ஃப்ரைட்டா ஆட் பண்ணீங்கன்னா வேல்யூவேஷன் ரூல் அப்ளை ஆயிரும். அந்த இன்வாய்ஸ்ல என்னென்ன போடுறீங்களோ அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்துடும். உங்க மெயின் தொழில் மிஷினரி விற்கிறது, அப்புறம் மெஷினரிக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் தான் ஃப்ரைட்டுக்கு வரும். நாகப்பன் சார் சந்தேகம் கேட்டிருக்காங்க, 1000 ரூபாய்க்கு கீழே உள்ள சொன்ன லாட்ஜில் தங்குறேன், அப்போ அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா 0 வருமா? அது பின்னாடி வருது. எக்ஸலன்ட் கொஸ்டின். பின்னாடி நானும் அனலைஸ் பண்ணிருக்கேன், பின்னாடி வர ஸ்லைட்ல அது வருது. அடுத்தது அப்புறம் வந்து ஸ்ரீராம் அரியலூர்ல இருந்து கேட்டிருக்காரு, யூபிஎஸ் பிராண்ட் நேம் வந்து மைக்ரோ, பேட்டரி நேம் வந்து எக்ஸைடு, இது இப்படி ரெண்டு சேர்ந்து கொடுத்தா இது மிக்சட் சப்ளையான்னு கேக்குறேன். கண்டிப்பா மிக்சட் சப்ளை தான், காம்போசிட் சப்ளை கிடையாது, மிக்சட் சப்ளை தான். சுப்ரமணியன் சார் சொல்லுங்க சார். அது காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் இப்ப லாட்ஜ்ல தங்குறாரு, காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. சரி சுப்ரமணியன் சார், யாருமே காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு அந்த லாட்ஜ் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. அவன் கண்டிப்பா அந்த பிரேக்ஃபாஸ்ட் காஸ்டையும் சேர்த்து உங்க டாரிஃப்ல வச்சிருப்பான். கரெக்டா? எல்லா ஹோட்டலையும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ கொடுக்குறான்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் 100 ரூபாயை கண்டிப்பா அந்த டாரிஃப்ல சேர்த்து வச்சிருப்பான். அப்போ அந்த லாட்ஜுக்காரன் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். சார் ஒரு சின்ன கொஸ்டின் சார், திருப்பூர்ல இருந்து ரகு சார். சொல்லுங்க ரகு சார். கொரியர் சார்ஜஸ்ல ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் மென்ஷன் பண்றாங்க, அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டுறாங்க. கரெக்ட் தானே? ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் ரேட் ஆஃப் டாக்ஸ் 18. அந்த இன்வாய்ஸ்ல என்னென்ன வருதோ அது எல்லாமே நம்ம வேல்யூவேஷன் ரூல் வரையில சொல்றேன் எதுக்கு டாக்ஸ். இப்போதைக்கு உங்க இன்வாய்ஸ்ல எது போட்டாலும், ஃப்ரைட் போட்டாலும் சரி, பேக்கேஜிங் போட்டாலும் சரி, கொரியர் சார்ஜ் போட்டாலும் சரி, ஃபியூயல் போட்டாலும் சரி, இல்ல வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் போட்டாலும் சரி, சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் போட்டாலும் சரி, இன்வாய்ஸ்ல ஏதாச்சும் உங்க பொருளோட எது சேர்த்து போட்டாலும் அதுக்கும் உங்க பொருளுக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் எதுவோ அந்த எக்ஸ்ட்ரா பொருளுக்கும் அந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்ளிகபிள். ஓகே, தேங்க் யூ சார். சரி, இதே அடுத்த கொஸ்டின் கேட்கணும் சார். விற்கிறது எக்ஸாம்டர் ப்ராடக்ட், அப்ப நான் போடுற ஃப்ரைட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் நீங்க கேட்கணும். அடுத்து அஸ் அ பிராக்டிஷனர் அடுத்த கேள்வி உங்களுக்கு தோணணும், நான் விற்கிற பொருளே ஃபுல்லி எக்ஸாம்டர், அப்ப நான் வரியே போட மாட்டேன். இப்போ ஃப்ரைட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ்? கண்டிப்பா ஃப்ரைட்டுக்கு வரி வராது, ஏன்னா ப்ரீ டாமினன்ட் சப்ளை நமக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் நான் கேட்கிறேன் ஃப்ளோருக்கு. சார் நான் ஒரு மெஷினரி விற்கிறேன், அந்த மெஷினரியில நான் ஒரு பில்லுல போடுறேன், ஒரு மெஷினரி 5% டாக்ஸ், ஒரு மெஷினரி 18% டாக்ஸ், ஒரு மெஷினரி 28% டாக்ஸ். அப்ப நான் அது ஃப்ரைட் போடும்போது அந்த ஃப்ரைட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் போடணும் சொல்லுங்க டாக்ஸ் கன்சல்டன்ஸ்? 28 சார். 28 போட்டா வாங்குறவங்க ஒத்துக்குவானா? சார் இவ்வளவு போடுறீங்க, ஃப்ரைட் வந்து 50,000 ரூபாய். இல்ல நான் சொல்றேன், நான் கொஸ்டினை ஃபுல்லா முடிச்சிடுறேன். சார் நான் ஒரு மெஷினரி விற்கிறேன், என்னுடைய மெஷினரி கோயம்புத்தூர்ல வெஸ்ட் பெங்காலுக்கு போகுது. அப்போ ஒரு மெஷினரி காஸ்ட் 5%, ஒரு மெஷினரி காஸ்ட் 18, ஒரு மெஷினரி காஸ்ட் 28, மெஷினரி வேல்யூ 3 சேர்த்து 1 லட்சம் ரூபாய், ஃப்ரைட் பில் 50,000 ரூபாய் வெஸ்ட் பெங்கால் போடுறது. அப்ப 50,000 ரூபாய் 28 போட சொல்றீங்களா? லீகலா? காமன் ரேட் 18% அப்ளிகபிள் சார். இல்ல 18 கிடையாது, 28 தான். ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸ் தான் போடணும். மிக்சட் சப்ளை வந்துருவாங்க. அப்போ செப்பரேட் பில் பண்ணா சார்? கார்த்திகேயன் செப்பரேட் பில் பண்ணிட்டா சார் ஃப்ரைட் மட்டும்? ஃப்ரைட்டா பில் பண்ணீங்கனால கண்டிப்பா நம்ம வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் ஆயிரும்ல சார், ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். அப்ப ஆடிட்ல ஜிஎஸ்டி ஆடிட்ல புடிச்சிடுவாங்க சார். ஓகே சார், ஃபைன். இத நான் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்றேன் கார்த்திகேயன் சார். நீங்க என்ன பண்ணணும்னா 5% பில்ல தனியா போட்டு அதோட ஃப்ரைட் ஆட் பண்ணி போட்டுறணும். சூப்பர் 28 தனியா போட்டுருங்க. அப்ப ஃப்ரைட்டுக்கு 5 வந்துருதுல கார்த்திகேயன் சார். காட் இட். இது ஒரு டாக்ஸ் இல்ல, டாக்ஸ் பிளானிங் தான், டாக்ஸ் எவேஷன் கிடையாது. கரெக்ட் சார். இன்னொரு டவுட் ஒன்னு சொல்லுங்க சார். என்னோட கிளையண்ட் வந்து சாக்ஸ் விக்கிறாரு, அந்த இது அப்பரல்ஸ் எல்லாம் விக்கிறாரு, கார்மெண்ட்ஸ். சொல்லுங்க சார், புரியல, திருப்பி இன்னொரு தடவை சொல்லுங்க சார். டெக்ஸ்டைல் அப்பரல்ஸ் இருக்கு சார், சாக்ஸ் இருக்குல்ல? ஆமா, அது விக்கிற 600 ரூபாய் வச்சுங்களேன் ஒரு பீஸ். அதுக்கு வந்து 5%ங்கறாரு. சப்போஸ் அப்பரல்ஸ்க்கு மோர் தென் 1000 rupees போச்சுனால் அது வந்து 12% மாறுமா? எஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். up to 1000 வர 5 ரெடிமேட் கார்மெண்ட்ஸ். above 1000 12 சார். ஓகே, காட் இட். थैंक यू சார். थैंक यू. விநாயகம் சார் திருப்பி சார் அந்த ஃப்ரைட் கொஞ்சம் திருப்பி. அதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்றேன். டோன்ட் வரி, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் கேட்டாலும் முகம் சொல்லிக்காம சொல்லுங்க. டோன்ட் வரி. அதாவது நான் இப்ப சொன்னது ஒரு மெஷினரி 5% இருக்கு, 18 இருக்கு, 28 இருக்கு. ஒரே இன்வாய்ஸ்ல போடுறீங்க, போட்டீங்கன்னா ஃப்ரைட்டுக்கு 50,000 28 வரும்.
இதை நீங்க அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா 5% மெஷினரி போட்டு அதோட ஃப்ரைட்டை போட்டுறணும். இப்போ ஃப்ரைட்டுக்கு 5 வந்துடும். அப்புறம் 18 28க்கு மெஷினரி போட்டு தனிப்பு. ஓகே விநாயகம் சார்? விநாயகம் சார் ஓகேயா சார்? அப்படின்னா அந்த 5% உள்ளது மட்டும் டு தி எக்ஸ்டெண்ட் 28 கட்டாம 5 கட்டலாம். இது ஒரு டாக்ஸ் பிளானிங் தான், வேற வழி இல்ல. வேற ஏன்னா அசதி கன்வின்ஸ் பண்ணணுமே, வேற என்ன பண்ண முடியும் நம்ம? ஓகே, அடுத்த போயிடலாமா? ஓகே, காம்போசிஷன் சப்ளை. இது வந்து சார் யார் மைக் ஆன் பண்றது சார் ப்ளீஸ்? காம்போசிஷன் சப்ளைக்கு நமக்கு செப்பரேட் செஷன் இருக்கு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா அதை எடுத்தா ஒரு செஷன். அடுத்து ஜீரோ ரேட்டர் லைட்டா டச் பண்ணது, இது செப்பரேட் செஷன் இருக்கு. ஜீரோ ரேட்டட் சப்ளைனா நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1 ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட். எப்பவுமே அதர் ஸ்டேட்னா ஐஜிஎஸ்டி ஆக்ட் தான், சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி வராது. எக்ஸ்போர்ட்டை பொறுத்தளவு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது. நம்ம எஸ்சி செட்டுக்கு வித்தாலும் அது ஜீரோ ரேட்டர்ல வரும். டெவலப்பருக்கு வித்தாலும் அது வந்து ஜீரோ ரேட்டர்ல வரும். எஸ்சி செட்டுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு வித்தாலும் ஜீரோ ரேட்டர். எஸ்சி செட்டுக்கு வித்தின் ஸ்டேட்டை வித்தாலும் ஜீரோ ரேட்டர். ஆனா 100% இஓஐக்கு வித்தா டீம்டு சப்ளை, அது நம்ம ஜீரோ ரேட்டர்ல வராது. குட்ஸ் கொடுத்தாலும் சரி, சர்வீஸ் கொடுத்தாலும் சரி, ரெண்டு சேர்த்து கொடுத்தாலும் சரி ஜீரோ ரேட்டர்ல வரும். ஜீரோ ரேட்டர் வித் பேமெண்ட் இருக்கு ஐஜிஎஸ்டி, அதை கலெக்ட் பண்ணக்கூடாது, கையிலேருந்து கட்டிட்டு ரீஃபண்ட் போகணும். வித் எல்யூடி இருந்தா நம்ம ஜிஎஸ்டி கட்டாம பண்ணலாம். லைட் இன்ட்ரோடக்ஷன் தான், செப்பரேட் 2 செஷன் இருக்கு இதுக்கு, அது வரை நம்ம கிளியரா பார்க்கலாம். அடுத்து எக்ஸாம்டட் சப்ளை பார்க்க போறோம். எக்ஸாம்டட் சப்ளை பொறுத்தளவு சப்ளை that are wholly or partially exempted from CGST or IGST by way of notification amending section 11 of the CGST Act or section 6 of the IGST Act. section 11லயோ section 6 of the IGST சொல்லப்பட்டது தான் exempted. அது இல்லாம நமக்கு பிடிச்சதெல்லாம் exempted சொல்லப்படாது. எக்ஸாம்ஷன் பொறுத்தவரை பார்ஷியல் இருக்கலாம், ஹோலி இருக்கலாம். ஆனா நோட்டிபிகேஷன் எக்ஸாம்டடா இருக்கணும், சும்மா இல்ல ஷெட்யூல்ல எக்ஸாம்டடா இருக்கணும். ரைட்டா? இதுல பாத்தீங்கன்னா ஜெனரலா எவ்ரிடே டெய்லி பர்பஸ்க்கு உள்ளது. ஒரு பாத்தீங்கன்னா பிரெட், ஃப்ரெஷ் ஃப்ரூட், மில்க் கர்டை பொறுத்தவரை நான் பிராண்டட். பிராண்டட் சொல்லிட்டீங்கன்னா மில்க்கு கர்டுக்கும் கண்டிப்பா டாக்ஸபிள் வந்துடும். சரியா? இதுக்கு வந்து நீங்க பார்க்க வேண்டிய நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் சொல்லப்பட்டதுதான் எக்ஸாம்டட் குட்ஸ் லிஸ்ட், சர்வீஸ் லிஸ்ட். இது பேசிக். இது இல்லாம அப்புறம் அமெண்ட் ஆயிருக்கு, அந்த லிஸ்ட்லாம் நீங்க பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 2/2017 டேட்டட் 28/6/17 எக்ஸாம்டட் குட்ஸ் லிஸ்ட் சார். இந்த லிஸ்ட் அதுக்கப்புறம் 3 வாட்டி அமெண்ட் ஆயிருக்கு. இதுதான் பேசிக் லிஸ்ட், இது தெரிஞ்சா போதும். இதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கலாம். சர்வீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்பர் 12/17 டேட்டட் 28/6/17 இதெல்லாம் இதுல சொல்லியிருக்கப்பட்ட சர்வீஸ்லாம் எக்ஸாம்டட் சர்வீஸ். இது தவிர இது இல்லாம இதுக்கப்புறம் இந்த நோட்டிபிகேஷன் பின்னாடி பாத்தீங்கன்னா 3-4 அமெண்ட் இருக்கு, அது எக்ஸாம்டட் டாபிக் வரையில நம்ம பார்க்கலாம். சார் இந்த மகேஸ்வரன் சார் வந்து ஒன்னு கேட்டிருக்காங்க, அதாவது எக்ஸாம்டடுக்கும் நில் ரேட்டுக்கும் அடுத்து சார் வருது. நில் ரேட்டர் வந்துருச்சு அடுத்து. ஓகே, நில் ரேட்டர் சப்ளை அவங்க என்ன கேட்பாங்கன்னு எனக்கு பல்ஸ் தெரியும் பெருமாள் சார். டோன்ட் வரி. யாரு சார்? பழைய ஸ்கிரீன் கொஞ்சம் போட முடியுமா? அந்த நோட்டிபிகேஷன் என்னன்னா அது மாத்திரம் கொஞ்சம் நோட்டீஸ் போடுறேன் பாலு சார். நோ இஷ்யூ. செகண்ட் நேம் மாதிரி நோட் பண்ணுங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 2/17 டேட்டட் 28/6/17 இது வந்து ஜிஎஸ்டி வந்த புதுசுல கொடுத்த எக்ஸாம்டட் குட்ஸ் லிஸ்ட். அடுத்து நோட்டிபிகேஷன் நம்பர் 12/17 டேட்டட் 28/6/17 இது சர்வீஸ் லிஸ்ட். இதுதான் லென்த்தியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்னொன்னு தான் ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க அப்போதைக்கு நோட்டிபிகேஷன் போய் பார்த்துக்க வேண்டியதுதான். அது தேங்க்யூ சார். தேங்க்யூ. கரெக்ட். அடுத்து நில் ரேட் என்னன்னு பார்க்க போறோம். பாலு சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாலு சார், கோயம்புத்தூர் பாலு சார். சார் பாலு சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து நில் ரேட் என்ன? நில் ரேட்னு பாத்தீங்கன்னா டாரிஃப் ஹெட்டிங் இருக்கும், ரேட் ஆஃப் டாக்ஸ் நில்லுன்னு இருக்கும். எப்போ வேணாலும் கவர்மெண்ட் அதுக்கு வரி கொண்டு வரலாம். இது பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 1ல வரும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சால்ட், ஜாகரி, சீரியல்ஸ்
அதாவது பாத்தீங்கன்னா இதை பத்தி பாத்தீங்கன்னா வித்தவுட் டாக்ஸ் எக்ஸம்ஷன் நோட்டிபிகேஷன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு இல்ல கண்டிஷனல் எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க. 1000 ரூபாய்க்கு மேல லாட்ஜ்ல போய் தாங்கன்னா ஜிஎஸ்டி இல்ல, அதுதான் நில் ரேட். இதுக்கு தனி நோட்டிபிகேஷன் இருக்கு, அதை சொல்றேன். சாரி, நோட்டிபிகேஷன் மறந்துருச்சு, நான் அடுத்த இதுல சொல்றேன். இதுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் நில் ரேட்டர் நான் உங்களுக்கு அடுத்து வரும்போது ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் நம்பர் தரேன். அடுத்து கண்டினியூஸ் சப்ளை, இன்னும் ஒரு 2-3 ஸ்லைடு இருக்கு, அது நான் 8 மணிக்குள்ள முடிச்சாதான் இன்டராக்ஷன் போக முடியும். ஓகே பெருமாள் சார், நடுவில் இன்டராக்ஷன் விட வேண்டாம், கடைசியா வச்சுக்கலாம், 2-3 ஸ்லைடு இருக்கு. சரி, ரைட். கண்டினியூஸ் சப்ளைனா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 32 பார்க்கணும். இதுதான் கண்டினியூஸ் சப்ளை. சப்ளை ஆஃப் குட்ஸ் which is provided or will be provided, கொடுக்கதா இருக்கலாம், கொடுக்க கூடியதா இருக்கலாம். ரெக்கரிங் பேசிஸ், கண்டினியூஸா ஒரு கான்ட்ராக்ட் போட்டு கொடுப்பாங்க. ஒரு பாலம் கட்டுறோம் அப்படின்னா வயர், கேபிள், பைப் லைன் இதெல்லாம் ஒரு என்னன்னா அப்படின்னா பீரியாடிக்கல் பேசிஸ்ல கொடுத்தா கண்டினியூஸ் சப்ளை சர்வீசஸ். ரெகுலரா கொடுக்க மாட்டாங்க, பீரியாட் ரெக்கரிங் திருப்பி வரணும். இது ஜெனரலா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் தான் வரும். நான் டாக்ஸபிள் சப்ளை அப்படின்னா சிஜிஎஸ்டிலயோ ஹெச்ஜிஎஸ்டிலயோ ஐஜிஎஸ்டிலயோ வரி போட முடியாத ஐட்டம் நான் டாக்ஸபிள் சப்ளை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அவுட் சைட் ஜிஎஸ்டி, ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன், பெட்ரோலியம் ப்ராடக்ட், crude oil, diesel, petrol, natural gas, tobacco, entertainment tax levied by local bodies, அந்த முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து போற என்டர்டைன்மெண்ட். மற்ற என்டர்டைன்மெண்ட் நமக்கு தியேட்டர்லாம் ஜிஎஸ்டியில் கவர் ஆகிடுது. சரியா, அடுத்தது கொஞ்சம் ஸ்பீடா போடுறேன். இது ஒன்று சொன்னாதான் எனக்கு இன்னைக்கு முடியும். இதை சொல்லிட்டு அடுத்தது நான் இன்டராக்ஷன் வந்துடுறேன். 7:57 3 நிமிஷத்துக்குள்ள அதை முடிக்கணும். நான் குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ். இது என்ன நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 31 சப்செக்ஷன் 7 பார்க்கணும். இது ஒரு சர்க்குலர் இருக்கு, மறந்து போச்சு, நான் அடுத்த செக்ஷன்ல சொல்றேன். ஒரு சர்க்குலர் இருக்கு. ஓகே, செக்ஷன் 31 சப்செக்ஷன் 7 இது என்ன சொல்லுதுன்னா, இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆர் அட் டைம் ஆஃப் சப்ளை. இது எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பட்டு சாரி ஃபேமஸ். காஞ்சிபுரத்தில் பட்டு சாரி நெய்கிறாங்க. நெஞ்சிட்டு நம்ம கோயம்புத்தூர்ல RMK வருது. அவர் என்ன பண்ணுவாரா, காஞ்சிபுரத்தில் நெஞ்சவர் ஒரு 100 சாரி அனுப்புவார் கோயம்புத்தூர் RMKக்கு. அப்ப எல்லா சாரியும் சேல் ஆகாதுன்னு தெரியாது. அப்புறம் என்ன வருவார், 100 சாரியோட டெலிவரி செலானும் ஈபே பில்லும் போட்டு கோயம்புத்தூர் RMK அனுப்பார். கோயம்புத்தூர் RMK அவருக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சேலை விற்பார் கஸ்டமருக்கு. விற்கும் போது வித்துருவார். ஒரு 30 சாரி மிஞ்சி போச்சு அப்படின்னா 6 மாதத்துக்குள்ள அவருக்கு திருப்பி அனுப்பணும். அந்த காஞ்சிபுரத்துல சேலை அனுப்பினவர் 6 மாதத்துக்குள்ள திருப்பி அனுப்பலைன்னா இந்த 100 சாரி காஞ்சிபுரம் சாரிக்கு டீம்டு சப்ளை, அந்த 100 சாரிக்கும் காஞ்சிபுரம் சார் டாக்ஸ் கட்டணும். ரைட்டா, இதுதான் குட்ஸ் ஆன் சென்டர் அப்ரூவல். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன சொல்லலாம்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேலம் கொலுசு. சேலத்துல கொலுசு ஃபேமஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க, சேலத்துல கொலுசு விற்கிறவங்க ஒரு 100 கொலுசா சூட் கேஸ்ல ஒரு 1000 கொலுசை எடுத்து வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊரா போவாங்க. ஒவ்வொரு டிசைன்ல 10 கொடுப்பாங்க. கொடுத்தோன்னா அந்த கொலுசு வாங்கிட்டு ஒரு மதுரைக்காரு, திருச்சிக்காரு, கோயம்புத்தூர்காரெல்லாம் 6 மாதத்துக்குள்ள விற்காத கொலுசை திருப்பி கொடுத்துடணும். சேலம் கொலுசு மேனுஃபேக்சருக்கு வித்த கொலுசுக்கு இன்வாய்ஸ் போட்டு கொடுத்துருவார் சேலங்காரு, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிக்காருக்கு. காஞ்சிபுரம் பட்டுசாரிக்காரும் வித்த சேலை 70க்கும் போட்டு கொடுத்துருவார். பாக்கி 30 திருப்பி அனுப்பணும். இந்த கொலுசுல 10 5 வித்துருச்சுன்னா 5 இவர் திருப்பி அனுப்பணும். இதுதான் குட்ஸ் ஆன் சென்டர். விற்கலைன்னா டீம்டு சப்ளை. கரெக்டா ஷார்ப்பா 7:59 முடிச்சாச்சு. இப்போ இன்டராக்ஷன் செஷன் 1 by 1 கேட்கலாம் சார். இன்னைக்கு நடத்தின டாபிக் மட்டும், இது தவிர மற்ற டாபிக் இருந்தா தயவு செஞ்சு கேட்காது. எனக்கு தொண்டை வலிக்குது, 1.5 மணி நேரம் நடத்திருக்கு, நான் 1/2 மணி நேரம் பேசணும். தொண்டை வயிறெல்லாம் வலிக்குது. ஐ ஆம் ஆல்சோ ஈமெயில் பை கைண்ட்லி ஒப்ளிச் மீ. நான் உங்களுக்கு அந்த 7ஆம் தேதி இருக்க செஷன்ல நானும் பெருமாள் சாரும் உங்க டவுட்ஸ் எதா இருந்தாலும் we are ready to clarify. இப்போ இன்னைக்கு நடத்தின டாபிக்ல மட்டும் ஓவராலா கொஸ்டின் கேளுங்க. பெருமாள் சார் சாட்ல போட்டு சார் ஓவராலா கேளுங்க சார் ப்ளீஸ். சொல்லுங்க. இப்போ கூட்ஸ் ரிசீவ் பண்ணும்போது 18% டாக்ஸ் போடுறாங்க சார். அது கீழே ஃப்ரைட் சார்ஜஸ் போடுறாங்க. ஆனா ஃப்ரைட் சார்ஜஸ்க்கு அவங்க டாக்ஸ் போடாம நமக்கு பில் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த ஃப்ரைட் சார்ஜஸ் we have to pay paid by the supplier or receiver. சார் உங்களை பொறுத்தளவு ஃப்ரைட் உங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிடுறாரு இன்வாய்ஸ்ல, ஆனா டாக்ஸ் தான் போடல. கரெக்டா? ஆமா சார். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க பாட்டுக்கு ஃப்ரைட்டை நீங்க அக்கௌண்ட் ஃபார் பண்ணீங்க. அந்த ஃப்ரைட்டுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கு ஐடிசி கிடையாது. அந்த பொருளுக்கு மட்டும் ஐடிசி உண்டு. அவருக்கு ஆடிட் வருங்க வேல்யூஷன் அவர் மாட்டுவாரு.
அவர் மாட்டையில அவர் பாத்துக்கிட்டு உங்க சேல் பாயிண்ட்ல மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். பர்ச்சேஸ் பாயிண்ட்ல உங்க பர்ச்சேஸ் நீங்க திருத்த முடியாது. உங்க சேல் பாயிண்ட்ல இருந்தா நீங்க திருத்திக்கோங்க. பர்ச்சேஸ் பாயிண்ட்ல நீங்க பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். அதுக்கு ஆர்சிஎம் கட்ட வேணாமா சார்? ஆர்சிஎம் பெரிய டாபிக். ஆர்சிஎம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது எடுக்கிறேன். இதுக்கு ஆர்சிஎம் வராது. கன்சைன்மென்ட் நோட் இருந்தால் ஆர்சிஎம், இன்வாய்ஸ்ல வரதுக்கு ஆர்சிஎம் வராது. ஓகே சார். சார் இப்போ another question சார். ஹலோ, இப்போ சேலத்துல இருந்து வந்து கொலுசு வந்து ஒரு கொலுசு வாங்கிடுறோம். 50 கொலுசு விக்குது, 50 கொலுசு விக்கல. அப்படின்னும் போது பேலன்ஸ் அந்த 50 கொலுசு மட்டும் நம்ம டாக்ஸ் கட்டுறோம். அது ஃபர்ஸ்டே நம்ம வந்து 100 கொலுசுக்கு டாக்ஸ் கட்டிட்டு கிரெடிட் நோட் போட்டு பேலன்ஸ் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அது கிரெடிட் நோட் பண்றதெல்லாம் டாக்ஸ் எவேஷன் பண்ணக்கூடாது. அவர் டீம்டு சப்ளை பண்ணும்போது அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா குட்ஸ் ஆன் டெண்டர் அப்ரூவல் பேசிஸ்ல 100 கொலுசுக்கு டெலிவரி செலவு ஈபே பில்லும் போட்டிருப்பாரு. அப்படி வரல அப்படின்னா அவர் என்ன பண்ணிடுவாரு, 100க்கும் இன்வாய்ஸ் போட்டு கிழிச்சிருவாரு அவரு. ஏன்னா அவர் டீம்டு சப்ளைன்னு ஜுவல்லரிக்கு வராது இல்ல சார்? சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஈவே பில் ஜுவல்லரிக்கு வராது சார். இல்ல சார், ஈவே பில்ல நீங்க என்ன பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொலுசுன்னு சொல்றேன். சரி நீங்க வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் பட்டு சாரி வச்சுக்கோங்க. அது ஈவே பில் வரையில சொல்றேன். அதுல ஆர்னமெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆர்னமெண்ட்டுக்கு டெஃபினிஷன் போய் பாருங்க. கொலுசு ஆர்னமெண்ட்ல வருதான்ட்டு. ஆர்னமெண்ட் என்ன அப்படின்னா ஆர்னமெண்ட் வருதான்னு பாருங்க. அதே பார்த்தீங்கன்னா புல்லியன் இருக்கு. புல்லியன் பேங்க்ல எடுத்துட்டு போறாங்க, ஸ்வாடு பிடிக்கிறாங்க. கேட்டா புல்லியன்கிற வார்த்தை இல்ல, ஆர்னமெண்ட் வார்த்தை இருக்குங்கிறாங்க. சோ அது ஈவே பில் வரையில வருவான். ரைட்டா? இப்ப சரி, நம்ம வந்து எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் பட்டு சாரின்னு வச்சுக்கலாம். அப்ப 100 பட்டு சாரி வருது. 100ல 50 வித்து 50 திருப்பி கொடுக்கலன்னா அவரு ஈவே பில் அப்ரூவல் பேசிஸ்னு போட்டிருப்பாரு. அப்ப கண்டிப்பா மாட்டிடும். அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா குட்ஸ் அண்ட் அப்ரூவல் பேசிஸை பயங்கரமா வாட்ச் பண்றாங்க ப்ராப்பர் ஆஃபீஸர். அடுத்த क्वेश्चन சார். இன்வாய்ஸ் எப்படி சார் ரைஸ் ஒரு நிமிஷம் இருங்க. குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிக் இன்வாய்ஸ் வராது. ஃபர்ஸ்ட் டெலிவரி செலான் ஈவே பில்லும் 6 மாதத்துக்கு திருப்பி வரலன்னா 100க்கு இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணிடுவாரு. மிச்சத்தை திருப்பி கொடுத்துட்டாருன்னா 70 கொடுத்துட்டாரு, 30க்கு மட்டும் இன்வாய்ஸ் போடுவார் 6 மாசம் கழிச்சு. ஓகே சார், இது வந்து டாக்ஸபிள் நான் டாக்ஸபிள் எல்லாத்துக்கும் உண்டா சார் இது? சார் டெலிவரி செலானா இருந்தாலும் நம்ம டாக்ஸ் போர்ஷனை போடு தான் சார் கொடுக்கணும். டெலிவரி செலான் டாக்ஸ் போடுவீங்க, கலெக்ட் பண்ண மாட்டீங்கல்ல. பட் அப்ப 3B ல அத நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோமா மாட்டோமா சார்? 3B ல கொடுக்க மாட்டீங்க. டெலிவரி செலான் வந்து ரிட்டர்னபிள். டெலிவரி செலான் போடுறதுல 3B ல வராது. சார் இதுல சின்ன சந்தேகம், குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல்ல டாக்ஸபிள் நான் டாக்ஸபிள் எல்லாமே கவர் பண்ணலாமா சார்? நான் டாக்ஸபிள் எதுக்கு பண்றீங்க? பெட்ரோல் ஆளுகால ஜிஎஸ்டி எதுக்கு? சார் இல்ல சார், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நில் ரேட்டட் இருக்கு, அதர் 0 ரேட்டட் இருக்கு இல்லையா? நல்லா பண்ணலாம். அப் டு 6 months வரைக்கும் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டாமா சார்? சார் அப் டு 6 months வரைக்கும் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டாமா? ரைஸ் பண்ண வேண்டாம். குட்ஸ் அப்ரூவல் பேசினா அப் டு 6 months வேண்டாம். நீங்க போய் முத்துப்பாலிமெண்ட் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 7 படிங்க, கரெக்ட்டா தெரியும் உங்களுக்கு. சேது சார், நீங்க அந்த ஃரைட் அந்த டிஃபரண்ட் காம்பினேஷன் ஆஃப் மெஷினரிஸ் அண்டர் டிஃபரண்ட் ரேட்ஸ் சொன்னீங்க இல்லையா? எஸ். அதுல இப்போ நான் வந்து ஃரைட் சார்ஜஸ் வந்து 5% இருக்கிற கூட்ஸ் உடைய வர்த்துல அதிகம் பண்ணி நான் ஃரைட்டை நான் சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்னுடைய காஸ்ட் ஆஃப் தி அசெட்டும் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸும் காஸ்ட் ஆஃப் சேலும் டிஃபரெண்ட் ஆகாதா? இல்ல நான் சேல் பாயிண்ட்ல தானே பேசுறோம். நம்ம பேசுறது பூரா சேல் பாயிண்ட்ல தானே பேசிட்டு இருக்கோம், பர்ச்சேஸ் பாயிண்ட் இல்லையா? இல்ல சார், கரெக்ட். அப்போ அந்த நான் பர்ச்சேஸ் கிரெடிட் அதிகமா இருக்கும் இல்லையா, என்னோட ப்ராஃபிட் போர்ஷன் அதிகமாகும் இல்லையா? இல்ல நீ புரிஞ்சுக்கல. அதாவது இப்போ ஃப்ரைட் வந்து நீங்க ஃப்ரைட் டெபிட் பண்றீங்க, திருப்பி ஃப்ரைட் ரீஇம்பர்ஸ் ஆயிடுது, ஃப்ரைட் கலெக்ட் பண்ணிடுறீங்கல்ல. ஆமா சார், ஆனா கூட்ஸ்னுடைய வர்த் கம்மியா தானே இருக்கும். எப்படி வராது? இல்லங்க சார், நீங்க புரிஞ்சுக்கல பாயிண்ட். அதாவது மெஷினரி வந்து 5000 ரூபாய் போடுறேன் எக்ஸாம்பிள், சரியா? ஃப்ரைட் 50000 ரூபாய் போடுறேன் எக்ஸாம்பிள். ஓகே ரைட்டா? அப்ப 5000 ரூபாய் நான் வந்து சேல் பாயிண்ட்ல காமிச்சிருவேன். அந்த 50000 ரூபாய் ஃப்ரைட் இருக்குல்ல, அந்த ஃப்ரைட்டை நான் ஆல்ரெடி 50000 ரூபாய் லாரிக்கு பே பண்ணிருப்பேன். ஓகே. அப்ப நான் டெபிட் பண்ணுவேன் லாரிய, ஃப்ரைட்டை. திருப்பி 50000 ரூபாய் அவன் கொடுக்குறான், அப்ப கிரெடிட் பண்ணுவேன். ஜேர்னல் போட்டு நல்லிஃபை ஆயிருங்களா சார்? ஆனா இப்போ இந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்ளிகபிலிட்டி தானே சார் இந்த இடத்துல क्वेश्चन. நான் 5% இப்போ காம்போசிட் சப்ளைவா இல்ல மிக்சர் சப்ளைவா, அது வந்து மிக்சர் சப்ளை தான் வரும். அப்ப ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸபிள் கூட்ஸ் தான் நம்ம வந்து அந்த சர்வீஸ்க்கும் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். எஸ். அப்படி இருக்கும்போது சாரி இல்ல, அந்த மெஷினரியை பொறுத்தளவு காம்போசிட் சப்ளை, அந்த மெஷினரிக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் அது மிக்சர் சப்ளைல வராது சார். ஆனா டிஃபரண்ட் ஓகே காம்போசிட் சப்ளை தான். ஓகே. அப்போ இதுல இந்த பிரின்சிபல் கூட்ஸ்ன்றதை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது இல்லையா? எல்லாமே பிரின்சிபல் கூட்ஸ். உங்களுக்கு இல்ல, பிரின்சிபல் கூட்ஸ் வந்து மெஷினரி தான். எஸ், அட் டிஃபரண்ட் ரேட்.
மெஷினரி டிஃபரெண்ட் ரேட்டா போகும்போது நாளைக்கு ஆபீசர் கேட்க சான்ஸ் இருக்கேன் 28 போடல ரெவென்யூ நேச்சருக்காக. அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், 5% போடுறதுல மெஷினரி போட்டுவிட்டு 28-18 அந்த ஃப்ரைட்டை போடாதீங்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து ஒரே வெஹிக்கிள் அது மூவ் பண்ணக்குள்ள நாளைக்கு என் பெட்வீன்ல எதனாச்சும் ஆபீசர் பிடிக்குள்ள அது क्वेश्चन பண்ண மாட்டாரா? ஆபீசர் பிடிச்சா என்ன क्वेश्चन பண்ணுவாங்க சார்? இப்ப சேம் மிஷினரி வந்து 12ல போறோம், 28 போறோம், 5ல போறோம். நம்ம 5ல மட்டும் நம்ம ஃப்ரைட் போட்டுக்கிறோம், 12லையும் 28ல ஏன் போடலன்னு ஒரு क्वेश्चन பண்ண மாட்டாரா? வழியில இருக்க ரோயிங் ஸ்குவாட் ஆபீசருக்கோ இல்ல என்ஃபோர்ஸ்மென்ட் ஆபீசருக்கோ செக் போஸ்ட் ஆபீசருக்கோ இது கேட்க பவர் இல்ல. அவருக்கு வித்தவுட் எவிடன்ஸ் ஈவேவில் போல இன்வாய்ஸ் இல்லைன்னா தான் கேட்க பவர் இருக்கு. இதெல்லாம் கேட்கிற பவர் ஆடிட் ஆபீசருக்கும் ப்ராப்பர் ஆபீசர் தான் இருக்கு. ஆடிட் ஆபீசர் கேட்டாலும் நம்ம வந்து லீகலா கன்வின்ஸ் பண்ணிடலாம் சார். ஓகே சார். ஓகே. இப்ப இன்னொன்னு சார், இப்போ வந்து நம்ம 5% போட்டு அது நம்ம ஈவேபிள் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆமா. ஈவேபிள் சப்ளைன்னு தான் கொடுத்து போடுவோம். நம்ம ஃப்ரைட்டுக்கும் தனியான ஈவேபிள் காலத்துல நம்ம மிஷினரின்னு போட்டு நெக்ஸ்ட் காலம் ஃப்ரைட் சார்ஜஸ்ன்னு போட்டு நம்ம வேல்யூ போடணுமா? கண்டிப்பா போடணும், கண்டிப்பா போடணும். சார் இப்போ ஒரு 2 முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு இன்வாய்ஸ்ல வந்து எக்ஸம்ப்டட் குட்ஸும் இருக்கு, டாக்ஸபிள் குட்ஸும் இருக்கு. இப்போ லாரி ஃப்ரைட் வந்து ஒரே ஃப்ரைட்டா போட்டிருக்காங்க. இப்போ எப்படி ப்ரொபோர்ஷனேட்டா எடுக்கணுமா இல்ல எப்படி கால்குலேட் பண்ணனும்னு இன்வாய்ஸ் போட்டே தப்பு பெருமாள் சார். எக்ஸம்ப்டடா டாக்ஸ் இன்வாய்ஸ் போடக்கூடாது சார். பில் ஆஃப் சப்ளை தான் தனியா போடணும் சார். பெருமாள் சார் கேக்குது. பில் ஆஃப் அவ எக்ஸம்ப்டடுக்கு பில் ஆஃப் சப்ளை தான் போடணும். இவர் டாக்ஸபிள் எக்ஸம்ப்டட் சேர்த்து விக்கிறார்னா இவரு பில் ஆஃப் சப்ளை கம் டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்குல்ல அது போடணும். வெரி டாக்ஸ் இன்வாய்ஸ் போடக்கூடாது. அப்படி போடும்போது எக்ஸாம்பிள் டாக்ஸபிள் போகும்போது ப்ரொபோர்ஷனேட் பண்ண முடியாது. அந்த டாக்ஸபிளுக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் ஃப்ரைட் கண்டிப்பா போட்டாங்க. அடுத்து வந்து அவர் என்ன பண்ணணும்னா பெருமாள் சார், பில் ஆஃப் சப்ளை அந்த மெஷினரிக்கு போட்டுவிட்டு எக்ஸம்ப்டட் ஐட்டத்துல போட்டு அந்த எக்ஸம்ப்டட் ஐட்டத்துல ஃப்ரைட்டை கொண்டு போயிட்டு டாக்ஸ் இன்வாய்ஸ்ல ஃப்ரைட்டை கொண்டு போகாம விட்டுறணும். விட்டா ஃப்ரைட்டே வராது. அடுத்து வந்து தனியா போடணுமா சார்? கண்டிப்பா போடணும் பாலு சார். எக்ஸாம்ப்டடுக்கு பில் ஆஃப் சப்ளை தான் போடணும். டாக்ஸ் இன்வாய்ஸ்ல செப்பரேட் பில் போடணும்ல சார்? பில் ஆஃப் கண்டிப்பா போடணும், கண்டிப்பா போடணும். கண்டிப்பா டிஸ்கவுண்ட் வந்து ஃப்ரைட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணுமா இல்ல அப்புறமா ஃப்ரைட் ஆட் பண்ணிட்டு அப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுக்கணுமா? இப்ப ட்ரேட் டிஸ்கவுண்ட் அது மாதிரி இன்வாய்ஸ்ல பண்ணாங்க. டிஸ்கவுண்ட பொறுத்தளவு உங்க மைக் ஆஃப் பண்ணிக்க நான் சொல்றேன். மிஸ்டர் கிரி உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, டிஸ்டர்பா இருக்கு. பாலு சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் பாலு சார். அதாவது டிஸ்கவுண்ட பொறுத்தளவு செப்பரேட் சாப்டர் இருந்தாலும் இப்ப சொல்றேன். டிஸ்கவுண்ட பொறுத்தளவு ப்ராடக்ட் 100 ரூபான்னு போட்டு மைனஸ் டிஸ்கவுண்ட் போட்டுறணும். பிஃபோர் ஃப்ரைட்டே போட்டுறணும். பிஃபோர் ஃப்ரைட் பிஃபோர் டாக்ஸே டிஸ்கவுண்ட் போட்டுறணும். சார் வணக்கம் சார். ஜஸ்டின் ஃப்ரம் நார்வேல் சார். சொல்லுங்க ஜஸ்டின். ஒன்றும் சார், இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேர் வந்து சர்வீஸ்ன்னு சொல்லி சொன்னோம். ஆமா. இப்போ நான் இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ஏன்னா இப்போ சர்வீஸ்ன்னு வரும்போது அதுக்கு நம்ம டிடிஎஸ் எதுவும் டிடெக்ட் பண்ண மாதிரி இருக்குமா? அதுக்கு சர்வீஸா இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிடிஎஸ் வரும், ஜிஎஸ்டி டிடிஎஸ் வராது. இப்போ சப்போஸ் விண்டோஸ் ஒரு 5 விண்டோஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்போ அதுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண பொறுத்தளவு கான்ட்ராக்டா இருந்தாலும் டெக்னிக்கலா இருந்தா தான் வரும். இதை பொறுத்தளவு சாஃப்ட்வேர் சப்ளை வந்து சேலுங்கிற கேட்டகரிக்கு போயிருதுல, சேல் ஆஃப் சர்வீஸ், அதனால இதுக்கு வராது டிடிஎஸ். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் சார். சேது சார், இப்போ மிக்சட் சப்ளை அண்ட் காம்போசிட் சப்ளை அப்படிங்கிறது போத் டாக்ஸபிள் குட்ஸ் மட்டும் தான் கவர் ஆகுமா இல்ல எக்ஸம்ப்டட் ஏதாவது கவர் ஆகலாமா? எக்ஸலென்ட் क्वेश्चन. மிக்சட் சப்ளைல எக்ஸம்ப்டட் வரும் சார். காம்போசிட் சப்ளை தான் டெஃபினிஷன்ல டாக்ஸபிள் குட்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே ஓகே ஓகே. மிக்சட் சப்ளைல டாக்ஸபிள் குட்ஸ் இல்ல குட்ஸ்னு தான் இருக்கு. ஓகே ஓகே. அப்போ வந்து காம்போசிட் சப்ளைல உங்களுக்கு டாக்ஸபிள் எக்ஸம்ப்டட் நில் ரேட்டட் வரும். இங்க காம்போசிட்ல பாக்கும்போது ஒன்லி டாக்ஸபிள் தான் வரும், எக்ஸம்ப்டட் நில் ரேட்டட் வராது. ஓகே சார், थैंक यू थैंक यू थैंक यू. சார் விநாயகம், குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல்ல நம்ம குட்ஸ் அனுப்பிச்சிட்டோம், நம்ம அதுக்கு இவே பில் டிசி போட்டு அனுப்புறோம். இதே பார்ட்டி திருப்பி ஆர்என்கேவி அனுப்பும்போது அவரு இவே பில் டிசி போட்டு திருப்பி அனுப்புடுங்களா சார்? கண்டிப்பா. இப்ப 100 சேல் அனுப்புறீங்க ஆர்என்கேவிக்கு, அவர் வந்து 70 சீல வித்துட்டாரு அப்படின்னா நீங்க 70 சாரிக்கு நீங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் போடணும். நாம போட்டுருவோம் சார். அவரு திருப்பி அனுப்பும்போது அதான் சொல்றேன், எனக்கு பேச விடுங்க. திருப்பி 30 சாரிக்கு அவர் திருப்பி டெலிவரி செலான் இவே பில் போடணும். உங்க ஸ்டாக்ல அதை இன்வெர்ட் போட்டுக்கணும் நீங்க. ஓகே சார். இதுக்கு ஐடிசி 04 மாதிரி செப்பரேட் ஸ்டாக் ரெஜிஸ்டர் ஆர் சேம் ஸ்டாக் ரெஜிஸ்டர்? இல்ல, நீங்க ஐடிசி 04 ஒன்லி ஜாப் ஒர்க்கு தான். குட்ஸ் சென்டால் அப்ரூவல் பேசிஸ்க்கு ஏதோ ஆக்ட்ல சொல்லல, ஜெனரல் ஸ்டாக் ரெஜிஸ்டர் தான். ஓகே சார், ஓகே சார், थैंक यू. சார் ஒரு வினோதமான क्वेश्चन வள்ளியூர்ல இருந்து ஃபெலிக்ஸ் கேட்டிருக்காரு. அதாவது வந்து சர்வீஸ்
வந்து ஃப்ரைட்டுக்கு என்ன அது வரும், சர்வீஸ் சார்ஜஸ் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எப்படி ஃப்ரைட் வரும்ன்ற மாதிரி கேட்குறேன். எப்படி புரியல? சர்வீஸ்க்கு ஃப்ரைட் அதாவது ஆமா டாக்ஸபிள் இன்வாய்ஸ் குட்ஸ் போதான் அந்த வண்டியில, அப்புறம் வந்து சர்வீஸும் அந்த ஃப்ரைட்ல அந்த லாரியில போகுது. அப்ப சர்வீஸுக்கு ஃப்ரைட்டுக்கு எப்படி? இல்ல சர்வீஸ பொறுத்தளவு உங்களுக்கு வந்து லாரியில போற மாதிரியே இருக்காது. ஒர்க் கான்ட்ராக்ட் மட்டும் தான் சர்வீஸ்ல வரும் உங்களுக்கு. சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, யாரும் டிஸ்டர்பா இருக்கு சார். ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட் தி क्वेश्चन. மைக் ஆஃப். அதாவது மிஸ்டர் ஃபெலிக்ஸ் கேட்டது பெருமாள் சார். ஒரு சார் மைக் யாரோ ஆன் பண்றாங்க, யாரோ வீட்டில் அவங்க லேடிஸ் பேசுறது குழந்தைகளாம் கேட்குது. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார், இல்லைன்னா நான் 2 hours பேசியிருக்கேன், எனக்கு அப்படியே சேர்ல உட்கார முடியல, மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஓகே, அதாவது என்னைய பொறுத்தளவு ஒர்க் கான்ட்ராக்ட் மட்டும் தான் சர்வீஸ் இன்வாய்ஸ்ல வரும். அப்படி வரும்போது ஒர்க் கான்ட்ராக்டுக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் அந்த ஃப்ரைட்டுக்கு வந்துடும். ஒர்க் கான்ட்ராக்ட் வந்து மற்ற எந்த சர்வீஸும் லாரியில போற மாதிரி இருக்காது, டிரான்ஸ்போர்ட்டேஷனே வராது. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்வீஸ், இல்லை ஒரு சார்ட்டர்ட் இன்ஜினியர் சர்வீஸ், இல்லை கம்பெனி சர்வீஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ட் சர்வீஸ் எல்லாமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஓரியன்டட் ஒழிய எதுவும் மூவ் பண்ற மாதிரி இருக்காது. அடுத்த क्वेश्चन பெருமாள் சார். ஃபெலிக்ஸ் சார் உங்க சர்வீஸ் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரே நிமிஷம். ஃபெலிக்ஸ் சார் உங்க சர்வீஸ் என்னங்க, நீங்க கேட்க வர சர்வீஸ்? சார் ஒரு கம்ப்யூட்டரை வந்து நீட்டா சர்வீஸ் பண்ணி உள்ள சாஃப்ட்வேர்லாம் ஃபீட் பண்ணி அதை பேக் பண்ணி கொரியர்ல கஸ்டமர் பிளேஸ்க்கு அனுப்புறாங்க. சரி, அப்போ நம்ம அந்த சர்வீஸ்க்கு அந்த பில்லுல வந்து கம்ப்யூட்டரோட டாக்ஸ் இருக்கு. இல்ல சார் அவர் கம்ப்யூட்டர் ரைட், அவர் உங்களோட கம்ப்யூட்டர் கொடுத்துறாரு ஃபெலிக்ஸ் சார், நீங்க சர்வீஸ் மட்டும் தானே பண்றீங்க? இல்ல சார், புது நியூ கம்ப்யூட்டர் கம்ப்ளீட் பண்றோம். அப்ப நியூ கம்ப்யூட்டர்னா சேல் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்துரும்ல, இங்க சர்வீஸ் வருது. இல்ல சார், சாஃப்ட்வேர் அப்டேஷன் பண்ணுவோம். ஓகே, அப்ப சாஃப்ட்வேர் அப்டேஷன் அப்ப வந்து என்ன போடுவீங்க? கம்ப்யூட்டர் 1000 ரூபாய், சாஃப்ட்வேர் 1000 ரூபாய், 2000 ரூபாய். அப்ப கம்ப்யூட்டருக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் ரெண்டையும் சேர்த்து போட்டீங்கன்னா கம்ப்யூட்டருக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் தான் சாஃப்ட்வேருக்கு வரும். மிக்சர் சப்ளைக்கு போயிடும் அது. ஹலோ, ஒரு நிமிஷம் பாலு சார் இருங்க, அவருக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபெலிக்ஸ், மிஸ்டர் ஃபெலிக்ஸ். ஓகே சார், நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? இல்ல சார், சாஃப்ட்வேர்ங்கிறது ப்ராடக்ட் ஆயிரும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபீட் பண்றதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சேலரி இப்போ எல்லா கடையிலும் கொடுப்பாங்களா, அப்போ அந்த அதையும் சர்வீஸ் தனியா கொண்டு வருவோங்களா சார்? நீங்க சொல்றது சாஃப்ட்வேர் வேற சர்வீஸ் வேறல சார்? இல்ல, அதாவது நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு கம்ப்யூட்டர் சேல் பண்றீங்க, அதுல உள்ள சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ணி கொடுக்குறீங்க, கரெக்டா? எஸ் சார். அப்ப நீங்க என்ன பண்ணி கம்ப்யூட்டர் 1000 ரூபாய், சாஃப்ட்வேர் 1000 ரூபாய், 2000 ரூபாய் பில் பண்ணீங்களா? ஆமா, வேற லேபர் வரும்ல சார், நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு தனியா நம்ம சர்வீஸ் போடணும். சரி, லேபரையும் சேர்த்து போடுங்க, தப்பு இல்ல சார். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். நீங்க என்ன பண்றீங்க, கம்ப்யூட்டர் 1000 ரூபாய், சாஃப்ட்வேர் 1000 ரூபாய், லேபர் 1000 ரூபாய் போட்டுறீங்க. சப்போஸ் கம்ப்யூட்டர் 28%, லேபர் 18, சாஃப்ட்வேர் 5 அப்படின்னா மிக்சர் சப்ளை கம்ப்யூட்டருக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் அது ரெண்டுக்கு வரும் சார். இதுல ஃப்ரைட் போட்டீங்கன்னா அப்போ அங்க ப்ரீடாமினன்ட் என்ன கம்ப்யூட்டருக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் இதுக்கு வரும் சார். ஓகே சார், थैंक यू. ஓகே, அடுத்த क्वेश्चन. ஒரு क्वेश्चन சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். இப்போ நம்ம பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் பார்த்தோம் இல்லைங்களா? என்ன பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பிகினிங்? சார் இப்போ வந்து பிரின்சிபல் வந்து அன்ரிஜிஸ்டர்டா இருக்காரு, ஏஜென்ட் வந்து அவர்கிட்ட வாங்கிட்டு சேல் பண்ணும்போது அவர் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காரு. அப்படி பிரின்சிபல் அன்ரிஜிஸ்டர்டாவும் ஏஜென்ட் ரிஜிஸ்டர்டாவும் கண்டிப்பா கான்செப்டே வராதுங்க கிரி. இல்ல சார், ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை கிளையன்ட் வந்து இருக்காங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்க வந்து இல்ல பிரின்சிபல் அது என்ன நேச்சர் ஆஃப் பிரின்சிபல் ஏஜென்ட் கான்செப்ட், என்ன நேச்சர் ஆஃப் பிசினஸ்? மொபைல் சார்ஜர் வந்து அவங்க மேனுஃபேக்சரர் இருந்து வாங்குறாங்க சார். சரி, மேனுஃபேக்சரர் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணல. இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பல்கா வாங்கிட்டு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஹோல்சேலருக்கு கொடுக்குறாங்க, ஷோரூமுக்கு ரீட்டைலும் கொடுக்குறாங்க. சரி, இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து போடும்போது பர்ச்சேஸ்க்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சேல்ஸுக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 18% போட்டு பண்ணிடுறாங்க. ஆஸ் பர் மொபைல் சார்ஜஸ் வந்து 18% ஜிஎஸ்டி போட்டு சேலுக்கு வந்து அவங்க கட்டிடுறாங்க. பர்ச்சேஸ் வந்து எனக்கு வித்தவுட் ஜிஎஸ்டி தான் வருது, அது நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. இல்ல இது வந்து கிரி அவன் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பான், வித்தவுட்ல வாங்குறாரு உங்க கிளைண்ட். ஏன்னா அவன் மேனுஃபேக்சர் பண்ற இவ்வளவு பெரிய டர்ன் ஓவர் ரிஜிஸ்டர் பண்ணாரு, வித்தவுட்ல வாங்குறாரு. இதை பொறுத்தவரை இப்ப ஜிஎஸ்டி பொறுத்தவரை பர்ச்சேஸ் ஆர்சிஎம் வரையில சொல்றேன், இப்ப இருந்தாலும் சொல்றேன், அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸுக்கு பர்ச்சேஸ் டாக்ஸ் கட்ட வேண்டாம், கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க டேலியில அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ்னு டேலியில புக்ஸ்ல பர்ச்சேஸ் போட்டு காட்டிக்கோங்க, உங்களுக்கு பர்ச்சேஸ் டாக்ஸ் வராது. ஜிஎஸ்டிஆர் ஒன்லயோ 3Bலயோ அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் எங்கேயும் ரிப்போர்ட் பண்ண வேண்டாம், சேல் பாயிண்ட்ல மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும். ஸ்டாக்குக்கு அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ்னு டேலியில மட்டும் பர்ச்சேஸ்ல என்ட்ரி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான்.
ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ கார்த்திகேயன் ஒருத்தர் திருப்பூர்ல இது கேட்க கம்ப்யூட்டர் சர்வீஸ் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு வேன்ல அனுப்புறாங்க, இல்ல ஒரு பார்சல் சர்வீஸ்ல அனுப்புறாங்க, அந்த ஃப்ரைட் சார்ஜஸ்க்கு எப்படி ட்ரீட் பண்றதுன்னு கேட்க. அப்ப அந்த ஃப்ரைட்டுக்கு வந்து அவர் வந்து பில்லுல போட்டு கலெக்ட் பண்ணாரு அப்படின்னா அந்த சர்வீஸுக்கான ரேட் ஆஃப் டாக்ஸோ அதுதான் அந்த ஃப்ரைட்டுக்கும் வரும். சேது சார், கண்டினியூஸ் சப்ளைல எப்போ சார் டைம் ஆஃப் சப்ளை? கண்டினியூஸ் சப்ளை டைம் ஆஃப் சப்ளை வந்து உங்களுக்கு டைம் ஆஃப் சப்ளை கான்செப்ட் வரையில சொல்றேன். இப்போ டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார். ஃப்ரைட் சார்ஜஸ்ங்கிறது பேசிக்காவே இப்ப சர்வீசஸ் தான சார்? இல்ல பாலு சார், ஃப்ரைட் பேசிக்கா சர்வீஸ் தான். ஒரு மெஷினரி விற்கும் போது அவர் ஃப்ரைட்டை ரீஇம்பர்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப இன்வாய்ஸ்ல போடுவார். அப்ப அந்த மெஷினரிக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து இங்க காம்போசிட் சப்ளைல ப்ரீடாமினன்ட் சப்ளைல ஃப்ரைட்டுக்கு வரணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் சார். உங்களை பொறுத்த ஃப்ரைட் வந்து கண்டிப்பா சர்வீஸ் தான், குட்ஸ் ஒரு காலம் கிடையாது சார். Freight charges comes under service. Yes. Okay. பாலு சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சார் ஜஸ்டின் ஃப்ரம் நார்வேல் சார். சொல்லுங்க ஜஸ்டின். சார் இப்போ என்னன்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்றோம், சர்வீஸ் பாய்க்கு வந்து கன்வீனியன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம வந்து ரிசிப்ட் வவுச்சர் தான் கொடுக்குறோம். அப்ப அதுக்கு சர்வீஸ் நம்ம ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும். ரிசிப்ட்க்கு வந்து நீங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வவுச்சர் வாங்கிக்க வேண்டியதான். இந்த கன்வெயன்ஸுக்கும் ஜிஎஸ்டி ஆக்ட்டுக்கு சம்பந்தம் இல்ல, அது தனியா காட்டிக்கலாம். கன்வெயன்ஸ் நீங்க எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிக்கலாம் பிஎன்எல் அக்கவுண்ட்ல. இல்ல அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்றோம். கன்வெயன்ஸ் கலெக்ட் பண்றீங்களா? கஸ்டமர். ஏன்னா இப்போ ஒரு லாங் ஏரியா இருக்கு. சரி. அப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸா? ஆமாம். ரீஇம்பர்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் தனி கிளாஸ் இருக்கு, வரையில பார்க்கலாம் சார். இது பெரிய சரி. ஓகே. தஞ்சாவூர்ல இருந்து ரவிச்சந்திரன் சார் ஏதோ ஒரு முக்கியமான क्वेश्चन கேக்குறாங்க. சொல்லுங்க சார். ரவி சார். இவங்க பெருமாள் சார், மாறன் சார் ஒரு டவுட் இருக்கான்னு கேளுங்க சார். ரவி சார் சொல்லுங்க. சார் இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் ஃபார் வேன் சேல்ஸுக்கு போடுறாங்க சார், இந்த இதெல்லாம் விற்கிறவங்க எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வேன்லயே எடுத்துட்டு போறவங்க. சரி. அதுக்கு ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகுமா? அதே மாதிரி ஃப்ரைட் சார்ஜஸ் பெய்டு த்ரூ ப்ரொபோஷனல் கொரியர்ல இந்த மெடிசன்ஸ்லாம் இது பண்ணி அனுப்புறாங்க பார்சல்ல. சரி. அது ப்ரொபோஷனல் கொரியர்ஸ்ல மொத்தமா மாசத்துக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகுமா? இல்ல அவன் ப்ரொபோஷனல் கொரியர் அவனே கலெக்ட் பண்ணிடுவான்ல உங்கள்ட்ட. ஒய் ஆர் யூ வரிங்? பண்ணல சார், அதுக்கு அதான் பில்லுல இல்ல. இல்ல கண்டிப்பா இருக்கும் பில்ல. நீங்க அந்த பில்ல நல்லா கண்ணாடியை தொடச்சு போட்டு பாருங்க, 100% இருக்கு, இல்லாம இருக்காது. போடல சார், பாத்துட்டு தான் இருக்கேன். மந்த்லி மொத்தத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு கொடுத்துறான். இல்ல அவன் என்ன பண்ணுவான்னா சார், அந்த டிஓடில ஜிஎஸ்டி போட்டு போட மாட்டான். மந்த்லி வரும்போது கண்டிப்பாக ஜிஎஸ்டி வாங்குவான். இல்லைன்னா அவன் அந்த ப்ரொஃபஷனல் கொரியர் அன்ரிஜிஸ்டர்டா இருக்கும். அந்த பிரான்சைசி வந்து பிலோ 20 lakhs இருப்பான், ஆனா ரிஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டான். அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இது பர்ச்சேஸ் பாயிண்ட் தான், சேல் பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும் ஃப்ரைட்டை பொறுத்தளவு. அதுக்கு தான் சார் அந்த வேன் சேல்ஸுக்கு சார் ஃப்ரைட். வேன் சேல்ஸ்னா எனக்கு புரியல நீ கேக்குற கேள்வி. அதான் அந்த வண்டியில எடுத்துட்டு போயிட்டு எலக்ட்ரானிக் குட்ஸ் ஒவ்வொரு இடத்துல போட்டு 5 போடுவாங்க, பிபிடிஎஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரா போயிட்டு போறாங்களா சரி. அப்ப அந்த ஃப்ரைட்டுக்கு வந்து அவன் லாரிக்கார இன்வாய்ஸ் கொடுக்குறானா? இவங்களே லாரி எடுத்துட்டு போறாங்க, உங்களுடைய ஓன் லாரி. அப்ப இது வந்து ஹையர் ஆஃப் டெம்போ சார்ஜஸ்னு வச்சுக்கலாமா? ஆமா சார். ஹையர் ஆஃப் டெம்போ சார்ஜஸ் கிடையாது. எப்ப நம்ம சேல் இன்வாய்ஸ்ல போடுறோமோ அப்பதான் மிக்சர் சப்ளை, காம்போசிட் சப்ளை. இப்ப சேல் பாயிண்ட்ல போடல, நீங்க தான் தனியா ஃப்ரைட் பே பண்றீங்க. அப்போ அது ஆர்சிஎம்ல வராது. ஹையர் ஆஃப் டெம்போ சார்ஜ் அண்டர் தி பிஎன்எல் அக்கவுண்ட்ல எக்ஸ்பென்ஸ்ல வரும். இதுக்கு ஜிஎஸ்டிக்கு சம்பந்தம் இல்ல, ஆர்சிஎம் வராது. ஓகே சார், थैंक यू சார். சார் இப்போ மஞ்சுநாத் சார் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னோவேட்டபிள் டியூட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதாவது வந்து மேனுஃபேக்சரர் வந்து அவருடைய சேல் வந்து எக்ஸம்ப்டட் குட்ஸ், அவர் வந்து நிறைய குட்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்றாரு, ரா மெட்டீரியல், ஸ்டோர்ஸ் எல்லாமே வாங்குறாரு, அது எல்லாம் டாக்ஸபிள் பண்ணி வருது. இவரோட குட்ஸ் வந்து நில் ரேட்டு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்ப அது இம்போர்ட்டட் குட்ஸ் ரீஃபண்ட் கேக்குறாரா? ரீஃபண்ட் பத்தி கேட்கல, இது அத பத்தி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க மட்டும். எனக்கு புரியலையே क्वेश्चन பெருமாள். அதாவது வந்து ஒருத்தர் வந்து மேனுஃபேக்சர் பண்றாரு, அது வந்து எக்ஸம்ப்டட் குட்ஸ், சரியா? மேனுஃபேக்சர் பண்ற குட்ஸ் எக்ஸம்ப்டட். இவர் மேனுஃபேக்சர் பண்ற அந்த மேனுஃபேக்சர் பண்ற குட்ஸுக்காக அவர் வந்து ப்ரொக்யூர் பண்ற ரா மெட்டீரியல்ஸ், ஸ்டோர்ஸ் பர்ச்சேஸ் எல்லாமே வந்து டாக்ஸபிள். சரி. இப்போ பர்ச்சேஸ் பூரா டாக்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு, ஆனா இவரோட எண்ட் ப்ராடக்ட் வந்து சேல் ப்ராடக்ட் வந்து 0, அதாவது நில் ரேட். இப்போ நில் ரேட்டுக்கும் போது இது இதோட அந்த டியூட்டி ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லிருக்கேன். இது வந்து ஐடிசில ரூல் 42ல வரும். நான் இது வந்து ஐடிசி எடுக்கலாம், இது பெரிய சாப்டர். ஐடிசி எடுக்கல கவர் பண்ணிடலாம். அடுத்த क्वेश्चन சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். செந்தில் சார் சொல்லுங்க.
சார் ஒரு சின்ன டவுட்டுங்க சார். இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அந்த சர்வீஸுக்கு பதிலாக அந்த சர்வீஸ் அதாவது ஃப்ரைட் சார்ஜஸோட வேல்யூவும் கூட்ஸோட வேல்யூவில் ஆட் பண்ணி போடலாமா? அது அது வந்து இல்ல கரெக்டாக இருக்குமா? குட்ஸோட வேல்யூ ஆட் பண்ணி போட்டீங்கன்னா நாளைக்கு இன்னொரு ஆளுக்கு வித்திருப்பீங்க அந்த குட்ஸை. இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஆடிட் வரல இந்த குட்ஸோட வேல்யூவை எல்லா பொருளுக்கும் அப்ளை பண்ணிடுவாங்க ஆஃபீஸர்ஸ் ஆடிட்ல. இல்ல காமனாவே நம்ம எல்லாருக்குமே ஃப்ரைட் சார்ஜ்னு காட்டுறதுக்கு பதிலாக சும்மா காமனாவே வந்து நம்ம ஓன் வெஹிக்கிள் அனுப்புறோம். அதை வந்து நம்ம வந்து ஃப்ரைட் சார்ஜ்னு காட்டுறதுக்கு பதிலாக மெட்டீரியலோட காஸ்ட்ல ஆட் பண்ணி காட்ட முடியுமா? மெட்டீரியலுக்கு அது உங்க எண்ணெயை பொறுத்தவரை அப்படி காட்டக்கூடாது, தனியா தான் போட நினைப்பேன். ஏன்னா அப்ப காம்படிட்டருக்கு பார்க்கும்போது காம்படிட்டர் ரேட்டோட உங்க ரேட் குட்ஸோட ரேட் ஜாஸ்தி இருக்கும்ல. ஆமா கண்டிப்பா இருக்கும். அப்படிங்கல உங்க கஸ்டமர் உங்களை விட்டு போக சான்ஸ் இருக்குல்ல. ரைட் ஓகே சார். அடுத்து இப்போ ஓன் குட்ஸ் டவுட்டுங்க. ஹலோ ஓவராலா கேளுங்க சார் ப்ளீஸ். கணபதி சார் ஓன் குட்ஸ் வந்து சப்ளை பண்ற கிளையண்ட் அவங்களோட சார் சரியா கேட்கல சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், மைக்க வாயில் கிட்ட வச்சு. ஓகே சார் வெஹிக்கிள் ஓன் வெஹிக்கிள்ல டாக்ஸபிள் குட்ஸ் சப்ளை பண்றாங்க அவங்களோட கிளைண்ட்ஸ் கஸ்டமருக்கு ஒரு டீலர். அப்போ அது வந்து அவரோட ஓன் இன்கம் லாரி ஹையர் சார்ஜஸ் வந்து இன்கம் டாக்ஸ்ல நம்ம இன்கம் காட்டணும், லாரி ஹையர் இன்கம் நம்ம காட்டணுமா இல்ல நம்ம ஃப்ரைட் சார்ஜ் பண்ணல இன்வாய்ஸ்ல அப்ப ஏதாவது क्वेश्चन பண்ணுவாங்களா? இத ஜிஎஸ்டி ல क्वेश्चन பண்ண மாட்டோம், இன்கம் டாக்ஸ் செப்பரேட்டா பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन. ஓகே அடுத்த क्वेश्चन சார் வணக்கம் சார். சார் ஓவராலா கேளுங்க சார் ப்ளீஸ். சார் கரூர்ல இருந்து துரை பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தீங்களேங்க சார் பர்ச்சேஸ் வந்து பில்லு வராம இருக்குது அப்படியே சேல்ஸ் போடுறாங்களேங்க சார், அதை மட்டும் ரிப்ளை பண்ணுங்க சார். அதாவது அவர் கேக்குற கேள்வி, அவர் கிரி கேட்ட கேள்வி என்னன்னா பர்ச்சேஸ் வந்து வித்தவுட்ல பண்ணிடுறாரு, ஓகேங்க சார். சேல் வந்து டாக்ஸ் போட்டு பண்றாரு. இதுக்கு என்னன்னு கேட்டாரு, அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸுக்கு பில் ஆஃப் சப்ளை மட்டும் போட்டு குட்ஸை என்ட்ரி போட்டுக்கலாம். ஜிஎஸ்டிஆர் ஒன்ல 3B ல எங்கேயும் காட்ட வேண்டாம், டேலியில அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் போட்டுக்கலாம். பழைய வேட் ஆக்ட்ல தான் பார்ட் நோட்டு, இங்க பார்ட் நோட் கிடையாது. பில் ஆஃப் சப்ளை போட்டு குட்ஸை இன்வெர்ட் போட்டுக்கலாம். அடுத்த क्वेश्चन சார் திருப்பூர் இப்ராஹிம் சார் ஏதோ கேக்குறாங்க, கேளுங்க சார். இப்ராஹிம் சார் சரி கார்த்திகேயன் சார் கேளுங்க சார். சொல்றதுங்க. ஹலோ சார் ஓவராலா கேளுங்க சார் ப்ளீஸ். ரைஸ் மில் பார்ட்டிங்க சார். ஹலோ சத்தமா பேசுங்க, கேட்க மாட்டேங்குது சார். ஒரு ரைஸ் மில் கிளையண்டிங் சார். அவங்க வந்து அன்பிராண்டட் ரைஸ் சேல் பண்றாங்க எக்ஸாம்பிள்ங்க. எனக்கு புரியல அவர் கேக்குற கேள்வி, கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், கேட்க மாட்டேங்குது சார். செல்வராஜ் சார் நீங்க கேளுங்க சார். அப்புறம் ஒரு என்னோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காரு ஓவர்சீஸ் யுஎஸ்ஏக்கு. அது வந்து எக்ஸாம்பிள் சப்ளை தான் காமிச்சிட்டு இருக்கு, அது கரெக்ட்டுங்களா? இல்ல சாஃப்ட்வேர் பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட் வரது இன்டர்மீடியட் சர்வீஸ் வரல. உங்க क्वेश्चन கேளுங்க சார். அடுத்த क्वेश्चन சார். பிரகாஷ் சார். சார் ஹலோ சொல்லுங்க பிரகாஷ் சார். இப்போ நீங்க வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு வந்து பணம் கொடுக்கும் போது டாக்ஸபிள் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்க சார், அது கிஃப்டடுக்கு 50,000 எபோவ்க்கு. எஸ் எஸ். அது அப்படி இருக்கும் போது அவங்க போனஸோ இன்சென்டிவோ கொடுக்கும் போது அது பேரு மட்டும் சேஞ்ச் ஆகுது கிஃப்ட்டுக்கு பதிலா. இல்ல அது இல்ல போனஸ் ஆல்சோ இன்க்ளூட் salary சார். அது கிஃப்ட் வராது. போனஸ் இன்சென்டிவ் அதெல்லாம் சாலரியில வந்துரும். அது இல்லாம நீங்க கிஃப்டா கொடுத்தா தான், கிஃப்ட்ங்கற டெஃபினிஷன்ல வந்தா தான் நீங்க அது எம்ப்ளாயி பொறுத்தல போனஸ் இன்சென்டிவ் பர்சனல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கிஃப்ட்ல வராது. ஓ கிஃப்டிங் நேம் வந்தா மட்டும் தான் எலிஜிபிள் டாக்ஸ் above 50,000. எஸ் எஸ் எஸ். அது ஒன்று சார். செகண்ட் இன்னொரு क्वेश्चन சார். நீங்க அந்த ஃப்ரைட் சார்ஜஸ்க்கு வந்து சப்போஸ் ஓனர் வந்து சிமெண்ட் டீலர் கிட்ட ஓட்டும் பொழுது வந்து அந்த ஃப்ரைட் சார்ஜஸ்க்கு பதிலா வந்து குட்ஸே கொடுத்துறாரு, சார்ஜஸா கொடுக்கல. சரி. இப்போ அதுக்கு வந்து டாக்ஸபிள் வராது, ஜேவி மட்டும் பாஸ் பண்ணிடுறாங்க சார் கம்பெனி. ஜேவி பாஸ் பண்ணாலும் ஆக்சுவலி சிமெண்ட் ரைட் புரியுது. அதாவது குட்ஸ்க்கு வந்து நீங்க சிமெண்ட் அனுப்புறதுக்கு ஃப்ரைட்டை கொடுக்காம ஃப்ரைட்டுக்கு பதில் என்ன பண்றீங்க, குட்ஸை கொடுத்துறீங்க கையில. கரெக்ட் சார். ஆமா சார். அப்ப அந்த குட்ஸுக்குள்ள வேல்யூ கண்டிப்பா ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். ஓ சரி. அதுக்கு வந்து ஆர்சிஎம் அப்ளிகேஷன் எலிஜிபிளா சார்? அது இல்ல ஆர்சிஎம் இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆர்சிஎம் செப்பரேட் சாப்டர் 2 கிளாஸ், அதுல கேளுங்க. ஆர்சிஎம் இதுல கேட்காதீங்க சார். இப்போ மணி 8:30 ஆக போகுது. வாய்ஸ் பிரேக். கடைசியா ஒரே ஒரு क्वेश्चन கார்த்திகேயன் சார் கேட்டுக்கிட்டோம். மீதி எல்லாமே செவ்வாய்க்கிழமை வந்து நாம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஏன்னா மோர் தென் 230 hours முடிஞ்சிச்சு. கார்த்திகேயன் சார் கடைசி கேள்வி, உங்க கேள்வி கேளுங்க. பெருமாள் சார் நெக்ஸ்ட் செஷன் 9th அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். சரி சார். அடுத்து கார்த்திகேயன் சார் சொல்லுங்க, வரிகால சொல்லுங்க. இல்ல திருப்பூர்ல இருந்து கார்த்திகேயன் சார் ஏதோ क्वेश्चन அப்பவே கேட்ட ரைஸ் மில் பத்தி சொல்லுங்க. சவுண்டா பேசுங்க. சரி
சார் இப்ப கேக்குதுங்க சார் நான் பேசுறது ஒண்ணுமே கேட்கல. ஆடியோ கிளியருங்க சார். ஒண்ணுமே கேட்கல எனக்கு. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சார் ஒரு ரைஸ் மில் கிளைண்ட் சார் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் எக்ஸாம் எடுத்தாங்க. பட் மிஷனரி ஸ்பேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் டாக்ஸபிள் கூட்ஸ். சேல் பண்றது வந்து அன்பிராண்டட் ரைஸ் எக்ஸம்ப்டட். பட் தவிடு சேல் பண்றது டாக்ஸபிள். சேம் வந்து ஹல்லிங் சார்ஜஸ் வந்து இப்போ ஐடிசி எப்படி எடுத்துக்கிறது சார்? இது வந்து ஐடிசி டாபிக். நான் தயவு செஞ்சு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க டாபிக் மட்டும் கேளுங்கன்ட்டு. ஐடிசி டாபிக் 3 செஷன் இருக்கு. ஐடிசில கேளுங்க, விளக்கமா சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க டாபிக்ல மட்டும் தயவு செஞ்சு டவுட் கேளுங்க சார். கடைசி கேள்வியா மாறன் வந்து மாறன் சார் திருச்சி கேளுங்க சார். சொல்லுங்க மாறன் சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க மாறன் சார். சொல்லுங்க சார். என்னுடைய பிசினஸ் மேன் ஒருத்தர் வந்து தன்னுடைய பிசினஸை டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுடைய கஸ்டமர்ஸ்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ஒரு மீட்டிங் போடுறாரு. சரி. அந்த மீட்டிங்ல அவர் வந்து எல்லாரையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக கிஃப்ட் கொடுக்குறாரு. சரி. பிரைஸ் வைஸ் இப்போ ஒரு பர்ச்சேஸ் வந்து 1000 rupees 1 இயருக்கு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஒரு கிஃப்ட், 10,000க்கு வாங்கினவங்களுக்கு ஒரு கிஃப்ட், இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்ல வருது. நிறைய கிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த கிஃப்ட் பூராவுமே நம்மளுக்கு ஐடிசி எலிஜிபிளா கிடையாது. கிஃப்ட் ஐடிசி எலிஜிபிள் கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு ஐடிசி டாபிக் வரல எக்ஸாம்பிள் சொல்றேன். கிஃப்ட்டுக்கு எடுத்தாலும் கிடையாது. அன்னைக்கு போட்ட சாப்பாட்டுக்கு ஐடிசி கிடையாது. அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் ஐடிசி கிடையாது. எதுக்குமே ஐடிசி கிடையாது மாறன் சார். அதுலயே பிரைஸா கொடுத்தாங்கன்னா குழுக்கள் முறையில பிரைஸா ஏதாவது நீங்க இல்ல மாறன் சார், நீங்க எப்படி வேணாலும் மாத்தி வச்சுக்கங்க. கிஃப்டா கொடுங்க, கைண்டா கொடுங்க, கவர்ல போட்டு கொடுங்க, கவர் போடாம கொடுங்க. நீங்க பக்கத்துல போய் நீலகிரிஸ்ல ஜாமான் வாங்கி மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி ஒரு கூப்பன் வேணாலும் கொடுங்க. எப்படி வேணா கொடுங்க. எது கொடுத்தாலும் அதுக்கு பேர் கிஃப்ட் தானே. நீங்க மாத்தி வேணா வச்சுக்கலாம். அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு எந்த மாதிரி வாங்கினாலும் ஐடிசி கிடையாது மாறன் சார். அடுத்தது சார், காட்டன் வந்து சேல் பண்றாரு. பர்ச்சேசரும் லாரி ஃப்ளைட்டை சார்ஜ் பண்ணல, செல்லரும் சார்ஜ் பண்ணல. அப்ப நீங்க ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட்ல அந்த கிளைமே பண்ணலையா அந்த ஃப்ரைட்டா? என்ன சார்? அந்த பியானல் அக்கவுண்ட்ல ஃப்ரைட்டை கிளைம் பண்ணவே இல்ல எக்ஸ்பென்ஸா? ஒரிஜினலி ஃப்ரைட்டை வந்து 2 பேருமே கேஷா அன்ஆத்தரைஸா பண்ணிக்கிறாங்க. அன்ஆத்தரைஸா பண்ண வேண்டாம் சார். நீ எல்லாமே ஏன்னா காட்டன் வந்து சைக்கிள்ல வச்சு கொண்டு வர முடியாது. கண்டிப்பா லாரியில தான் வரும். அது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, ஃபேக்டரியில வந்து எங்களுடைய ரிஸ்க் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து எங்களுக்கு அனுப்புற குட்ஸோட வேல்யூல அது ஆட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சார் நீங்க அந்த அசோசியேட்டா லெட்டர் பேட்ல எழுதி வாங்கிங்க. டூ ஆடிட்டர் மாறன் அறிவுறும் இந்த மாதிரி சொன்னி ஆடிட் வந்தா மாறன் பொறுப்புல அசோசியேட் பொறுப்புன்னு எழுதி வாங்கிங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார் சர்வீஸ் ஒரு டவுட் சார். சாரி, நீங்க 7ஆம் தேதி கேளுங்க. 8/31 சாரி, நீங்க அந்த 7ஆம் தேதி டவுட்ல கேளுங்க சார். ப்ளீஸ், ஐ அம் ரெடி டு ஆன்சர். பெருமாள் சார் க்ளோஸ் பண்ணிருங்க பெருமாள் சார். சரி சார், அனைவருக்கும் நன்றி. இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நாங்க இதே மாதிரி ஈவினிங் செஷன் போட்டிருக்கோம். 4 to 5 வந்து இருக்கு. அப்போ வந்து பியூர்லி உங்க கொஸ்டின் ஆன்சருக்கு மட்டும்தான் நம்ம இது பண்றோம். வேற யாருக்கும் நாங்க ப்ரிப்பேர் பண்றதோ இல்லை எதுவுமே கிடையாது. பியூரா உங்களுக்கு மட்டும்தான். நீங்க கேட்குற கேள்விக்கு என்ன சப்ஜெக்ட், அதாவது ஆர்ஓசி, இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, லேபர் ஆக்ட் எதுனாலும் நாங்கள் பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கோம். மீன் டைம் வந்து இப்போ நீங்க இந்த நம்மளுடைய கிளாஸஸ்க்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரென்த் அதிகம் பண்ணனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. யாராவது சிரமப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு கன்செஷனா கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு நாலேஜ் ப்ரொவைட் பண்றதா. ஸோ அதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்குங்கிற இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். வேற எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு போடுங்க. டெலகிராம் இருக்கு. டெலகிராம்ல வந்து உங்களால சேர்க்க முடியலன்னா எங்களுக்கு அவர் நம்பரை அனுப்பிச்சு விடுங்க. நாங்க அதை கரெக்ட் பண்ணி அவரை சேர்த்து விட்டுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. எந்த கொஸ்டின்னாலும் சரி செவ்வாய்க்கிழமை கேளுங்க. we are ready to answer. அடுத்த கிளாஸ் பெருமாள் சார் வியாழக்கிழமை 9th அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் பெருமாள். அது சொல்லி அது வியாழக்கிழமை அது ரெகுலரா நம்ம ஆக்சுவலா வந்து எப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரி Thursday அண்ட் சண்டே இருக்கு. அதுக்கு நாங்க என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாமே முன்னாடி சொல்லிடுறோம். நீங்க கூட கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். என்ன டிஸ்கஸ் பண்றக்கோ இல்ல வந்து அடிஷனல் நாலேஜுக்காகவோ நீங்க கூட அந்த பிஃபோர் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. நன்றி சார். தேங்க்யூ. Thank you very much.